வாக்கு திருட்டு மோசடி அதை பத்தி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுவரைக்கும் பலமுறை பலவிதமா கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி பல பிரச்சனைகளுக்கு நாட்டுல உலகத்துல நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு வரலாற்று சிறப்பு மிக்க அல்லது வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு அப்படின்னு பல விஷயங்களுக்கு நம்ம சடங்கா சொல்லி கடந்து போவோம். ஆனா இந்த வாக்கு திருட்டு பார்த்தோம்னா, அதாவது உங்க வீட்டு வாக்கு திருட்டு எங்க வீட்டு வாக்கு திருட்டு இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. 10ல நடக்கும், 100ல நடக்கும், 1000த்துல நடக்கும் அப்படின்னா கோடிகள்ல லட்சங்கள்ல போயிருக்கு. இதுல பெரிய தமாஸ் என்ன அப்படின்னா, இதை கேள்வி கேட்பவர்களே அவர்கள் நடத்துகிற முறைதான். கேட்டீங்கன்னா, அப்ப நீ யோகியன்றதுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு இதுக்குள்ள வா அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிப்பதிலிருந்து, அப்புறம் தொடர்ந்து வந்துட்டு இதை கேட்க உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ ஜெயிச்ச போதெல்லாம் சந்தோஷப்பட்டீங்களே, நீங்க வெற்றி பெற்ற போதெல்லாம் வாக்கு திரட்டு நடக்கலையா? இது உங்க தொகுதியிலே நடந்திருக்கு. இப்படி தொடர்ந்து குதர்க்கங்களை அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். கடைசியா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வாக்கு திருட்டு பிரச்சனை பீகார்ல இவ்வளவு பெரிய மக்களை திரட்டும் நம்ம எதிர்பார்க்கல அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல இது பெரிய ஒரு போராட்டங்களையும் வட இந்தியாவுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால இப்ப அவர்கள் அடுத்த ஒரு பெரிய மூவுக்கு என்ன அப்படின்னா, எதிர்கட்சி ஆட்களையும் இந்த எதிர்ப்பு குரல் கொடுக்கக்கூடிய அமைச்சர்களையும் மொத்தமா முடிச்சு விடுறதுக்காக முதல்வர் உள்ளிட்டு எல்லா பேரும் 30 நாள் ஜெயிலுக்கு போனாலே அவங்க பதவியை பறிச்சது. இப்ப இது அதே மாதிரி இதுல சிசிடிவி ஆவணங்களை தரமாட்டோம், எலக்ட்ரானிக்ல ரீடபிள் டாக்குமெண்ட்ஸை தரமாட்டோம். இப்படி ஏகப்பட்ட வெளிப்படையான அட்டூழியங்கள். அப்ப இவங்க என்ன ஒரு முறை வச்சிருக்கிறாங்கன்னா, நம்ம நம்ம யூகிக்கிற மாதிரி உலக அளவுல சர்வாதிகாரம் மிக வெளிப்படையான சர்வாதிகாரத்தை செய்வதற்கு இன்னைக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்கு. என்ன அப்படின்னா, சில நாடுகள் சர்வாதிகாரம் நடக்குதுன்னா நான் பொருளாதார ஒப்பந்தத்துக்கு வர மாட்டேன். இப்படி பல்வேறு கட்டுப்பாடுகள், விவாதங்கள், அப்புறம் சர்வதேச மன்றங்களுக்கு அழைக்க மாட்டோம். இப்படி நிறைய நெருக்கடி கொடுக்கறதுனால பாஜக ஆட்கள் தெளிவா ஒரு திட்டத்திற்கு என்ன வந்துட்டாங்க அப்படின்னா, மக்களாட்சி அமைப்பு முறையை அப்படியே வச்சிருக்கிறது. அது கூடு மாதிரி அப்படியே நிற்கும். கூடு இருக்கு, சொலையெல்லாம் காலி பண்ணிடுது. அப்ப கட்டமைப்பை வைத்துக்கொண்டு மக்களாட்சி கட்டமைப்பு மட்டும் இருக்கும், நடக்கிறது முழு சர்வாதிகாரம். அதாவது ரொம்ப ஜனநாயகமாக நடைபெறக்கூடிய ஆட்சி கூட ஒரு முதலாளித்துவ சர்வாதிகார ஆட்சி அப்படின்னு மார்க்சி அறிஞர்கள் சொல்லுவாங்க. ஆனா இவர்கள் மிக வெளிப்படையான ஒரு சர்வாதிகாரத்தை செய்து கொண்டு இந்த கூட பூரா அப்படியே வச்சுக்கிறது. இப்ப என்னன்னா, தேர்தல் ஆணையம் அது செஞ்ச குளறுபடி, இது எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. தேர்தல் ஆணையத்தை தன்னாட்சி இல்லாத அமைப்பா அதை மாத்தி வச்சு இப்படி தொடர்ந்து அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சங்கிகள் ரொம்ப கூர்தீட்டப்பட்ட ஒரு திட்டத்தோடு வேலை செய்யறதா தெரியுது. அப்போ மக்களாட்சி கட்டமைப்புகளை அப்படியே வச்சுக்கிட்டு அதனுடைய இயங்கு முறையை சிதைத்து விடுவது, அழித்து விடுவது, அதனுடைய அடிப்படை அறநெறியவே அழித்து விடுவது என்கிற நோக்கத்தை தான் இந்த வாக்கு திருட்டு மோசடியில் நாம் பார்க்க முடிகிறது. இது மக்களாட்சியை குளிதோண்டு புதைக்கிறது. இது அடிப்படையில் ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் எதிரானது. ஏழைகளும் நடுத்தர மக்களும் இந்த முதலாளிமார்களையும் ஆளு வர்க்கத்தையும் கட்சியில அதிகாரத்தில் சென்று உட்காரக்கூடிய சீமான்களையும் மிரட்டி தங்களுக்கான சின்னஞ்சிறு சீர்திருத்தங்களை பெறுவதற்கான ஒரே வழிமுறை அந்த தேர்தல் தான். எங்க ஊருக்கு ரோடு போட்டீங்களா? போடல, அப்படின்னா எங்க உங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்றதுல இருந்து பல விஷயங்களுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க என்பதனாலேயே இவர்கள் சில சீர்திருத்தங்களை செய்வதற்கு ஒரு ஆயுதமாக இந்த வாக்குச்சீட்டு இருக்கு. இப்ப அதையும் பறிச்சுட்டாங்க. இது தொடர்கிற பட்சத்தில் அவர்களுக்கு அந்த அளவுக்கு மக்களுக்கு காம்ப்ரமைஸ் செஞ்சு சின்னஞ்சிறு சலுகைகளும் கூட செய்ய வேண்டிய கடமையிலிருந்து வெளியேறாங்க.
அப்ப இது அடிப்படையில ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் எதிரானது. இங்க இந்தியாவை பொறுத்தளவு ஏழை நடுத்தர மக்கள்னா அதுக்கு சாதி இருக்கு. அப்ப இங்க யாரு ஏழை நடுத்தர மக்கள் அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடிகள், தலித் மக்கள், இஸ்லாமியர்களில் பின்தங்கிய பிரிவினர், இப்படி இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இன்னைக்கு இலக்கு. அவருடைய குறைந்தபட்ச நல்வாழ்வு தான் இலக்கு. அதையும் பறிக்கணும் முயற்சி பண்ணி இந்த வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது மிக 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 மக்களுக்கு எதிரான ஒரு சுரண்டல், கடுமையான சுரண்டல். இது அடித்தட்டு மக்கள் இன்னும் விழிப்புணர்வு இல்லாதனால இதற்கு எதிரான ஒரு கோபம் வரமாட்டேங்குது. அதை விட நம்ம கூட்டணி கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல, விடியல் கூட்டணி, காங்கிரஸ், இந்தியா கூட்டணி, அந்த அந்த அரசியல் தலைமைகளே தமிழ்நாட்டுல இதற்கு ஒரு மாநிலம் தழுவிய ஒரு போராட்டத்தையோ ஒரு செயல்பாட்டையோ முன்னெடுக்காம இருக்கிறாங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப இந்த மக்களை விழிப்புணர்வு பெற வைக்கிறதுல எல்லா பேரும் ஒன்னா பெற்று விடக்கூடாது, இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து விடக்கூடாது என்பதுல எல்லா பேரும் பல அலைவரிசைகள்ல ஒன்னா இருக்காங்களோ அப்படின்னு கருத வேண்டியது. அப்ப இடதுசாரிகளும் முற்போக்கு சக்திகளும் ஜனநாயக சக்திகளும் தான் இதற்கு எப்போதும் போல விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது. இப்ப நாம இந்த முன்கூட்டி இந்த போராட்டங்கள் விஷயங்கள் எல்லாத்தையும் வேலை செய்யும் போது இப்ப என்னோட இந்த நம்ம நிகழ்ச்சிய பரப்புரை செய்யறோம். கார்டுல பேர் அடிச்சிருக்கிறோம். திரு தேவசேகாயம் ஐயா அவர்கள், திரு தாமஸ் பிராங்கோ அவர்கள் அப்படின்னு போட்டோம்னா உடனே வந்துடுறோம். சரிதான், வாக்கு திருட்டுன்னு பேசுறது கிறிஸ்தவ ஆட்கள் தான் இத ப்ராஜெக்டா எடுத்து செய்யறாங்க. அட பாவிடி, ஓன் ஜோத்துக்கு பேசுறவங்க அவன் என்ன சொல்றான்னா, இப்படியான மத சாதயம் பூசுவது, இதை எப்படியாவது இந்த வாக்கு திருட்டுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முடக்க திட்டமிடுகிறார்கள். அதற்கு மத சாயம் பூசுகிறார்கள், சாதிய சாயம் பூசுகிறார்கள், அல்லது தனிநபர் ஆதாயம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஜெயிக்கும் போது இனிக்குது, மற்றவங்க தோக்கும் போது உங்களுக்கு கசக்குது என்பதாக அவர்கள் அதை திசை திருப்பக்கூடிய ஏகப்பட்ட விவாதங்களை கட்டமைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆனா இந்த முறைதான் அவர்கள் ஆதாரபூர்வமா மாட்டியிருக்கிறாங்க, முழுமையான ஒரு ஆதாரத்தோடு மாட்டியிருக்கிறாங்க. அப்ப இதை கொண்டு நாம் அனைத்து முற்போக்கு சக்திகளும் ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபட்டு முன்னெடுக்க வேண்டிய ஒரு பெரிய கடமை, அரசியல் கடமை இன்னைக்கு வந்து நிற்கும். இந்த தேர்தலை நோக்கி செல்லும் போது வழக்கமா தேர்தலில் ஆதாயம் பெறக்கூடிய கட்சிகள் இருக்காங்க, அவங்க செயல்படட்டும். மக்களுக்காக செயல்படக்கூடிய இயக்கங்களும் தோழமைகளும் நாம் செய்ய வேண்டிய கடமையாக இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். எனவே இதை நாம் இந்த கருத்தரங்கின் வாயிலாக இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய பேச்சாளர்கள் இன்னும் விரிவான தகவல்களை, பல ஆச்சரியமான தகவல்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்ல இருக்கிறார்கள். அந்த கருத்து ஆயுதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு நாம் மக்களிடம் இந்த கருத்துக்களை முன்னெடுத்து சொல்வோம். கூடல் அதற்கான முன்முயற்சியை எடுத்துள்ளது. ஒவ்வொரு தரப்பும் எல்லோரும் இதை நோக்கி நாம் ஒருங்கிணைய வேண்டிய கால அவசியத்தில் இருக்கிறோம் என்பதை வலியுறுத்தி கொண்டு தொடர் நிகழ்ச்சிக்கு போலாமா? இந்த நிகழ்ச்சியின் சிறப்புரையாற்ற வருகை இருந்திருக்கக்கூடிய ஐயா தோழர் தாமஸ் பிராங்கோ, முன்னாள் வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய தமிழ்நாட்டு தலைவராக இருந்தவர். இருவரையும் நமக்கு பெரிதாக அறிமுகம் இல்லாமல் இருக்கலாம். எனவே அவர்களை மிக விரிவான அளவில் அறிமுகப்படுத்துமாறு கூடல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான தோழர் மீதா பாண்டியன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பேசுறது முதல்ல தேவசாயம் சார் பேசுவாங்க, நான் ரெண்டாவது பேசுவேன். அறிமுகம் செய்தேன்.
தோழர் மேத்தா பாண்டியன். தோழர்களுக்கு வணக்கம். குறிப்பாக நாடு முழுவதும் இன்றைக்கு பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற வாக்கு திருடன், ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்பது அரசியல் சட்டத்தினுடைய மிக அடிப்படையான ஜனநாயக மாண்பு. அந்த ஒரு வாக்கையும் பறிப்பது, திருடுவது, பட்டியலில் இருந்து நீக்குவது என்கிற காரியத்தை இந்திய ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையம் மூலமாகவே செய்து கொண்டிருக்கிறது என்பது சமீப காலத்தில் நமக்கு வெளிப்பட தொடங்கி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் அவர்கள் அதை மிக விரிவாக தொலைக்காட்சியிலும் ஊடகங்களிலும் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை வெளியே கொண்டு வந்த முக்கியமானவர்களில் முக்கியமானவர்களாக ஐயா தேவசாயம் அவர்களும் நம்முடைய தாமஸ் பிராங்கோ அவர்களும் முக்கிய கடமையாற்றி இருக்கிறார்கள் என்பது இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். இந்த கூட்டத்தை பற்றி பேச தொடங்கும் பொழுது யாரை அழைக்கலாம் என்ற பொழுதே முதலிலே தோழர்கள் மத்தியிலிருந்து வந்த பெயர் முன்னாள் IAS தேவசாயம் அவர்களே அழைக்கலாம். அப்படி குறிப்பிட்டு சொல்லும் அளவிற்கு குறிப்பான பாத்திரம் இந்த வாக்கு அரசியலில் ஏற்கனவே நம் மத்தியில விவாதமாக இருந்தது. வாக்கு எந்திரமா, வாக்கு சீட்டா? இது கடந்த தேர்தலில் இது சம்பந்தமான ஏராளமான செய்திகளை வெளியே கொண்டு வந்தது என்று பார்த்தால், தோழர் பிராங்கோ அவர்கள் இது சம்பந்தமான கட்டுரைகளை எழுதினார். அந்த தேர்தலை ஒட்டி அவரோடு இணைந்து இயங்குகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது கன்னியாகுமரி தொகுதியிலே. அவரை பொறுத்தளவு தீக்கதிர் உள்ளிட்ட இன்னும் பல்வேறு இதழ்களிலே அவருடைய கட்டுரைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. வேட்பாளராக தேர்வு செய்கிற அளவிற்கு அவர் பெயர் பேசப்பட்டது, விவாதிக்கப்பட்டது என்கிற அளவிற்கு அவருடைய பாத்திரம் என்பது கூர்மையான அரசியல் கண்ணோட்டத்தோடு தேர்தல் அரசியலில் வாக்குச்சீட்டு அரசியல் என்பது எவ்வளவு அவசியமானது, வாக்கு எந்திரத்தில் எந்த அளவிற்கு மோசடி நடக்கிறது என்பதை பற்றியெல்லாம் மிக விரிவாக 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னும் அதை ஒட்டியும் ஏராளமான செய்திகளை அவர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். வங்கி அதிகாரிகளுடைய சங்கத்தினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர், தவறாக தலைவர் என நான் சொல்லிவிட்டேன், நேற்றுதான் அவர் என்னை திருத்தினார். பொதுச் செயலாளராக அவர் முன்னாள் பொதுச் செயலாளராக இயங்கி இருக்கிறார். அவரை பொறுத்தளவு இன்றைக்கும் தொடர்ச்சியாக பல்வேறு கூட்டங்கள் மத்தியிலே ஜனநாயகம், பாசிச எதிர்ப்பு ஜனநாயகம் குறித்த முயற்சிகள், கூடுகைகளில் அவரை நம்மால் பார்க்க முடிகிறது. அது சம்பந்தமான ஏராளமான விவரங்கள், குறிப்பாக இந்த வாக்கு திருடர்களை குறித்து தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இந்த திருட்டு எப்படி நடைபெறுகிறது, நேற்றைய மோடி தொடங்கி இன்றைய பவன் கல்யாண் வரை இவர்கள் எல்லோருமே திருட்டுத்தனமாகத்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மக்களினுடைய முழு ஆதரவை பெற்றவர்கள் இவர்கள் கிடையாது என்பது நமக்கு அப்பட்டமாக வெளியே தெரிகிறது. ஐயா தேவசாயம் அவர்களை பொறுத்தளவு கடந்த தேர்தலில் நீங்கள் அதற்கு முன்பு அவரை கேள்விப்பட்டிருக்கலாம். கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்ட காலகட்டத்திலே அறிவிக்கப்பட்ட விஞ்ஞானிகள் குழுவிலே இயக்கங்களால், நம்முடைய மக்கள் இயக்கங்களால் அறிவிக்கப்பட்ட விஞ்ஞானிகள் குழுவிலே மிக முக்கியமானவராக இயங்கியவர் முன்னாள் IAS தேவசாயம் அவர்கள். இப்படி இந்த நாட்டினுடைய மக்கள் போராட்டங்களுக்கு துணை நிற்பதில, மக்கள் போராட்ட களங்களில தன்னுடைய பாத்திரத்தை தன்னுடைய பதவி காலம் முடிந்த பிறகும்
தமிழ்நாட்டில் இது மாதிரியான சில முன்மாதிரிகளை நம்மால் பார்க்க முடியும். 1-2 பேர் தான். பதவி காலகட்டத்தில் மிக கடுமையாக இயங்கிய சகாயம் IAS அவர்கள் பதவிக்கு பிறகு சில இயக்க முயற்சிகளிலே இறங்கினார். தற்காலிகமாக ஏதோ அவருடைய செயல்பாடுகள் நிதானமாக இருக்கிறது. ஆனால் குறிப்பான எந்த ஒரு இயக்கத்தையும் தொடங்கவில்லை என்றால் கூட கூடங்குளம் மண்ணுவெளி எதிர்ப்பு இயக்கம் என்பது உலகமே திரும்பி பார்த்த ஒரு இயக்கம். அதற்கு அறிவியல் ரீதியாக விஞ்ஞான ரீதியாக துணை நின்றதில் ஐயா தேவசகாயம் அவர்களுடைய பாத்திரம் மிக முக்கியமானது. கடந்த தேர்தலில் வாக்காளர்களுக்கான ஒரு பொது மேடை, பாசிச எதிர்ப்பு சாரத்தோடு கூடிய ஒரு பொது மேடை ஒன்றை உருவாக்கி இருந்தோம். அந்த பொது மேடையில முன்னாள் நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் பொறுப்பாளராக, மிக முக்கிய பொறுப்பில் ஐயா தேவசகாயம் அவர்களும் இணைந்து அந்த பொது மேடையிலே இயங்கினார்கள். பரவலாக அது சார்பாக ஒரு தனி வெளியீடே 2024 ஒட்டி பொது மேடை சார்பாக ஒரு வெளியீடை வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். அந்த அளவிற்கு தேர்தல் காலத்தில் மட்டுமல்லாமல் தேர்தல் அல்லாத காலங்களிலும் ஜனநாயக உரிமைகளுக்காக எந்த சர்வாதிகார அரசாலும் உரிமை பறிப்பு நிகழுமேயானால் அதுல முன்னிற்கக்கூடிய அறிவாளிகளிலே கடந்த காலங்களிலே அதிகாரியாக இயங்கி இருந்தாலும் இன்றைக்கு மக்களுக்கான அறிவாளிகள் பட்டியலிலே ஐயா தேவசகாயம் அவர்கள் ஒருவராக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய செயல்பாடு என்பது நாம் மிக அறிந்து கொள்ள வேண்டிய, அவரோடு இணைந்து நிற்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. நாம் இந்த ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதுல இந்த வாக்கு அரசியல், வாக்குச்சீட்டு திருட்டு அரசியலை பற்றி பேசுவதற்கு முன்னாள் IAS தேவசகாயம் அவர்களையும் தாமஸ் பிராங்கோ அவர்களையும் நாம் அழைத்திருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் இதையெல்லாம் கடந்த விரிவான செயல்பாடுகளாக இருக்கிறது. அந்த செயல்பாடுகளோடும் நாம் இணைந்து நிற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து இந்த இருவரையும் நம்முடைய இந்த இணையவழி கூட்டத்தில் அறிமுகப்படுத்துகிற வாய்ப்பு அளித்த தோழர்களுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். பாண்டியன் தோழர். சொல்லுங்க. அடுத்து நீங்களா சொல்லிடுங்க. தங்கப்பாண்டியன் நீங்களே தொடர் பேச சொல்லுங்க. தேவசாயம் சார் முதல்ல பேசட்டும். சரி. ஓகே. ஐயா முன்னாள் IAS தேவசகாயம் அவர்கள் தங்களுடைய செறிவான கருத்தை முன்வைக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நீங்க வாக்கு திருட்டு என்ற கருத்தரங்கம் இது. வாக்கு திருட்டு என்பது ஒன்றும் புதிதல்ல. எப்ப இருந்து தேர்தல் நடக்க ஆரம்பிச்சதோ அப்ப இருந்தே திருட்டு நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த திருட்டு சில்லறை திருட்டுகள், மறைவான திருட்டுகள். அதாவது ஒளிஞ்சு திருடுவாங்க, திருட்டுத்தனமா பண்ணுவாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு வெளியே உள்ள திருட்டுகள். இந்த திருட்டுங்கிறது எந்த கோணத்தில் பார்க்கணும் நம்ம, அதுதான் முக்கியம். நாங்கள் பாண்டியன் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். நாங்கள் தமிழ்நாட்டில் தேர்தலில் நாங்கள் ஆக்டிவாக பண்ணது 10, 12, 13 வருஷம் ஆச்சுது. ஃபோரம் ஃபார் எலக்ட்ரல் இன்டெகிரிட்டி 2010, 2011 பண்ணோம். ரொம்ப ஆக்டிவாக பண்ணோம். தேர்தல் முறைகளையே மாற்றி கொண்டு வந்தோம். அது வேற ஒரு கதை. அது பணம், ஓட்டை காசுக்காக, பணத்துக்காக விட்ட ஒரு காலம் அது. அதுக்கப்புறம் அது ஆக்டிவாக நம்ம பண்ணலை. நான் பண்ணுறது இப்போ நேஷ்னல் லெவலில் பல இனிஷியேட்டிவ்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் ஒரு சில அதை பற்றி பேசுவேன். நம்ம அதற்கு முன்னால் இந்த வாக்கு திருட்டுங்கிறது என்ன கான்செப்ட், இந்த வாக்கு திருட்டுனா என்ன? இது ஒன்று சாதாரண திருட்டா? இது ஏதோ கடையில் நுழைஞ்சி
கொஞ்சம் சாமானங்களை திருடிட்டு போயிடுவாங்க, அல்லது பேங்க்குள்ளே போய் கொஞ்சம் பணத்தை திருடிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு திருட்டு இல்லை அது. இது வாக்கு திருட்டு என்பது மக்களின் பேசிக் உரிமை, அதே திருடுவது. வாக்கு திருட்டு ஏதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டீலிங் ஆஃப் த மேண்டேட். மேண்டேட் மேண்டேட் ஏதாவது வார்த்தை. மேண்டேட்னா ஸ்டீலிங் ஆஃப் த மேண்டேட், ஸ்டீலிங் ஆஃப் பீப்புள்ஸ் மேண்டேட். ஸ்டீலிங் ஆஃப் பீப்புள்ஸ் மேண்டேட்னா என்ன? பீப்புள்ஸ் மேண்டேட்னா என்னங்கிறது முதல்ல உணரணும். ஏன்னா மக்களுக்கு இப்போ இதை பற்றி ஒரு புரிதல் இருந்த மாதிரியே தெரியல. அதாவது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு குடிமகன் தான் அரசாங்கம். ஜனநாயகத்தில் சிட்டிசன் இஸ் த கவர்மெண்ட். குடிமகன் தான் அரசாங்கம். ஆனால் அந்த அரசாங்கம் நடத்துறதுக்காக 5 வருஷத்துக்கு ஒருக்கா தேர்வு செய்து அனுப்புகிறான். எம்எல்ஏயா எம்பியா அனுப்புகிறான். அவங்க வந்து அரசாங்கத்தை அமைக்கிறாங்க. அதுதான் மேண்டேட்னு சொல்கிறது. இந்த ஓட்டு நீங்கள் கொண்டு போய் போடுறது கிவிங் தட் மேண்டேட், அந்த மேண்டேட்டை கொடுக்கறது. சொல்லுவாங்க இல்லையா, மக்களின் தீர்ப்பு மகேசனின் தீர்ப்பு. மக்களின் தீர்ப்பு எங்கள் சொல்லதான் மேண்டேட். அதுதான் மகேசனின் தீர்ப்பாக மாறி அரசாங்கமாக மாறுது. அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து திருடுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எதுக்கு இவ்வளோ இப்போ இந்த இஷ்யூ இவ்வளோ மோசமாக வர காரணம் என்னென்னா, இதில் ஒன்றும் புதுசு இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, ராகுல் காந்தி சொன்னதுமா புதுசு இல்லை. நாங்கள் அதாவது ரெட் ஃப்ளாகிங் சொல்லுவாங்க, நாங்கள் ரெட் ஃப்ளாகிங் பண்ணுறது 5 வருஷத்துக்கு முன்னாலே பண்ணிட்டோம். 2019 பாராளுமன்ற தேர்தலில் திருட்டு நடந்தது, வாஸ்தவம். திருட்டு நடந்தது. அதை நாங்கள் ஒரு குழு அமைத்து டீட்டெயிலாக ஆராய்ந்து, ஆனால் டீட்டெயிலாக போக முடியல. ஏன்னா அதை ஆராயறதுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் வேணும், நிறைய டெக்னிக்கல் இது வேணும். எலெக்ஷன் கமிஷன் இன்ஃபர்மேஷன் ஒன்றுமே கொடுக்காது. ஆனால் எங்களுக்கு உள்ள எலெக்ஷனை பற்றி உள்ள நாலேஜ், எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளே என்ன நடந்துக்குது எங்களுக்குள்ள அதுக்குள்ள நாலேஜ் எங்களுக்கு தெரிஞ்சதில்லை. நாங்கள் ஒரு 2021 கிளியராக சொல்லிட்டோம், திருட்டு நடக்குது. மேண்டேட் ஆஃப் த பீப்புள் ஆர் பீயிங் ஸ்டோலன். 2019 நாங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தான் பண்ணோம். அதை நாங்கள் சரி பண்ணுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் அரசியல் கட்சி பண்ணவே இல்லை. திருப்பி அரசியல் கட்சிக்கிட்ட தாங்க போகிறோம். பெரிய பெரிய கட்சிகள்லாம் போய் சொன்னோம், அவங்க அதை பற்றி கவலையப்படலை. ஒரு ஸ்டெப்பும் அவங்க எடுக்கலை. 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னால் இது என்ன நடக்க போகுது, இது லார்ஜ் ஸ்கேல் நடக்க போகுது. அதுக்கு நிறைய நாங்கள் காஷனிங் வார்னிங் எல்லாமே பண்ணோம். பல மீட்டிங்ஸுக்கு ட்ரை பண்ணோம். ஆனால் அரசியல் கட்சிகள் அதை பற்றி சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை. என்ன காரணம்ன்ட்டு எனக்கு புரியலை. நான் டீட்டெயிலாக போக விரும்பலை. ஆனால் முந்தி நான் சொன்னேன் இல்லையா, சின்ன இல்லை நடந்துக்கிட்டு இருந்தது, சில்லறையாக நடந்துக்கிட்டு இருந்தது, தேர்தல் ஆணையத்துக்கு வெளியே நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ என்ன நடக்குன்னா, அப்போ வந்து பேப்பர் பேலட் இருந்தது. அதாவது ஓட்டர் லிஸ்ட்டு, அதாவது தேர்தலுங்கிறது 2 முக்கியமான பாகம் உண்டு. ஒன்று வந்து ஓட்டிங் சிஸ்டம், ஒன்று வந்து ஓட்டர் லிஸ்ட். ஓட்டிங் சிஸ்டமில் வந்து முந்தி பேப்பர் பேலட், உங்கள்கிட்ட சில பேர் பேப்பர் பேலட்டில் போட்டிருப்பீங்க. அதில் வந்து நம்ம தெளிவாக இருந்தது. பேப்பர் பேலட்டில் கிளியராக உங்கள் கேண்டிடேட்டுக்கு பேர் இருக்கும், சிக்னல் இருக்கும், அதாவது அவங்க சிம்பிள் இருக்கும், பார்த்து தெரியும் நான் யாருக்கு போட்டுட்டு குத்திட்டு போட்டுட்டு வருவீங்க. அப்போ கிளியராக தெரியும் ஒரு ஓட்டருக்கு வந்து யாருக்கு நீங்கள் அதிகாரம் கொடுத்தீங்க இது உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப முக்கியம். டெமோக்ரஸி பிரின்சிபிள்ஸில் அது கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். அப்புறம் மெஷின் கொண்டு வந்தாங்க. நம்ம எஃபிஷியன்சியாக கொண்டு வந்துடுவோம், ரொம்ப ஸ்பீடாக கொண்டு வந்துடுவோம், ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவோம், இது இருக்காது அது இருக்காது அப்படின்னு மெஷினை கொண்டு வந்தாங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக அது ஒழிஞ்சு போச்சு.
அதாவது உங்களுக்கு தெரியாது நீ பேப்பர் பேலட்டில் தெரியும். இப்போது ஒரு பட்டன் மாத்திரம் ப்ரெஸ் பண்ண வேண்டியது. ஓட்டு விழுந்தா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது, விழுந்தா யாருக்கு விழுந்துன்னு தெரியாது, அதுக்கப்புறம் அதை கவுண்ட் பண்ணாங்களா அதை எண்ணாங்களா தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இப்போ எல்லாமே மிஷினு கையில் தான் இருக்குது, மிஷினுக்கு மெமரி கையில் தான் இருக்குது. அதில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. இவிஎம்னு ஒரு மிஷின், விவிபேட், அப்புறம் அதாவது சிம்பிள் லோடிங் யூனிட்னு ஒரு மிஷின், அதில் தான் உள்ள ஃப்ராடெல்லாம் நடக்குது இப்போ, சிம்பிள் லோடிங் யூனிட். அப்புறம் அதில் பெரிய பிரச்சனை வந்த பொழுது இந்த பிஜேபி தான் பிரச்சனையை கிளப்புனாங்க. 2010 2011 பெரிய பிரச்சனையை கிளப்புனாங்க, கோர்ட்டுக்கு போனாங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை நம்ம அதை தெளிவுபடுத்தணும், ஓட்டருக்கு தெரியணும் தனக்கு ஓட்டு விழுந்ததா இல்லையா, யாருக்கு சரியா அவர் யாருக்கு பேரில் விழுந்தா இல்லையா, அதை சரியாக கவுண்டிங் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியணும் அப்படின்ட்டு ஒரு விவிபேட்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரெயில். இதெல்லாம் சுமாராக ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. 2013, 14, 15, 16, 2017 தான் ஆரம்பிச்சது. சனியன்னு சொல்லுவாங்க இல்லையா, சனியன் பிடிச்ச மாதிரி எலெக்ஷன் கமிஷனில் சனியன் பிடிச்சிக்கிட்டு பக்கா ஃப்ராட். 2017-18 இருந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு ஃப்ராட் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி மாறிட்டு, அவங்க உள்ளே இருந்தே என்ன பண்ணாங்க, இந்த விவிபேட்டுங்கிற எப்படியா ஒழிச்சு கட்டணும். விவிபேட்டை ஒழிச்சு கட்டாமல் இருந்தால் வெளிப்படை ஆயிரும், ஓட் கவுண்டிங் தெரியும். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, விவிபேட்டை ஒழிச்சு கட்டிட்டாங்க. வேண்டாம், அந்த ஸ்லிப்பை என்னன்னா மாதக்கணக்கில் ஆயிரும், இதாயிரம் அதாயிரம் 1000 அப்படின்னு கதை அளந்து போய் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொல்லி இந்த விவிபேட்டை இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ராத்திரி 12 மணிக்கு மேலே ஏதோ ஒரு 300 பூத்தில் ஒரு 4-5 பூத்தில் என்றதாக காமிச்சுறாங்க. பூத் ஏஜென்ட் யாரும் இருக்க மாட்டாங்க, இருந்ததாக ஒரு ட்ராமா பண்ணி ஒரு வெரிஃபிகேஷனே கிடையாது. அதாவது ஜனநாயகத்தில் ஓட்டிங் சிஸ்டத்தில் வெரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஆடிட்டபிலிட்டி அண்ட் வெரிஃபையபிலிட்டி இது ரெண்டும் இல்லாமல் இருந்தால் ஓட்டிங் சிஸ்டம் டிஃபெக்டிவ்னு அர்த்தம். உலகத்தில் எங்கேயுமே ஜெனுவின் டெமோக்ரஸி, கொஞ்சம் சாதாரண ஒரு ஆர்டினரி, அதாவது சின்ன சின்ன நாடுகளில் வேணால் இவிஎம் இருக்கலாம், ஆனால் ஜெனுவின் பெரிய டெமோக்ரஸியில் எங்கேயுமே இவிஎம் கிடையாது. ஏன்னா அது ஜனநாயக சிஸ்டத்துக்கு ஒரு புறம்பானது. ஸோ இந்த மெஷின் பிரச்சனையை கொண்டு வந்தது. இவன் என்ன பண்ணாங்க, எல்லாமே ஏமாற்றி 2017 இருந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு உள்ளே இருந்து எங்களுக்கு தெரியும், எங்கள் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால எலெக்ஷன் கமிஷனுக்கு உள்ளே நடக்குதுன்னு தெரியும். இவங்க ஏதோ ஃப்ராட் பண்ணி அந்த வெரிஃபையபிலிட்டி வெப்பனைசேஷன் பண்ணிட்டாங்க. இந்த எலெக்ஷன் சிஸ்டம் வந்து ஓட்டிங் சிஸ்டத்தை வெப்பனைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது மேனுஃபேக்சர், அதாவது எலெக்ஷன் இப்போ வந்து ஒரு 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 தேர்தல் வந்து ஒரு உற்பத்தி ஃபேக்ட்ரி மாதிரி ஆகிட்டு. ஃபேக்ட்ரி நீ எவ்வளோ வேணாலும் உற்பத்தி பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் உற்பத்தி பண்ணிக்கலாம், எல்லா இடமும் பண்ண வேண்டிய தேவையில்லை. எங்கே உங்களுக்கு தேவையோ, ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ, எங்கெங்கே எந்தெந்த ஸ்டேட்டு தேவையோ. மகாராஷ்டிரா நோ, ஃப்ராட் பண்ணியே ஆகணும், ஜெயித்தே ஆகணும், விட்டு கொடுத்துருங்க. ஜார்க்கண்டு விட்டு கொடுத்துடலாம், பரவாயில்ல, மற்றவங்க ஜெயித்துட்டு போட்டோம். ஹரியானா கண்டிப்பாக டெல்லி பக்கத்தில் இருக்குது, ஜெயித்தே ஆகணும், ஃப்ராட் பண்ணியே ஆகணும். சத்தீஸ்கர் போயிட்டு போட்டோம். இப்படி அதாவது என்னென்னா, எங்கே ஜெயிக்கணுமோ எவ்வளவு ஜெயிக்கணுமோ அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்குள்ள ஓட்டிங் சிஸ்டத்தை தயாராக்கிட்டாங்க. ஓட்டிங் சிஸ்டத்தை தயாராக்கினதுக்கப்புறம் நம்ம ஓட்டர் லிஸ்ட்டுக்கு வரும். ஓட்டர் லிஸ்ட்டையும் தயாராக்கணும் இல்லை, ரா மெட்டீரியல். ஓட்டர் லிஸ்ட் தானே ரா மெட்டீரியல், அதையும் நீங்கள் தயாராக்கிட்டா உற்பத்தி பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதுக்கப்புறம் உள்ள பல ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன், 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதுக்கப்புறம் வந்த அசம்பிளி எலெக்ஷன், ஹரியானா, மகாராஷ்டிரா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா
இவருக்கு ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு புரிஞ்சு போச்சுது. அதனால தான் நாங்கள் அவங்களை கண்டுபிடிச்சது. அதாவது 5-6 மணி போலிங் முடிஞ்சிருது இல்லையா? இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ஃபேக் ஓட்டர் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டோன்ட் நோ அதை வந்து லோடு பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் கேள்விப்பட்டீங்க முந்தி பேப்பர் பேலட்டில் பேலட் ஸ்டஃபிங், பூத் கேப்சரிங், பேலட் ஸ்டஃப் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பூத்து கேப்சர் பண்ணிவிட்டு பேலட்டை போட்டு குத்தி 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 பேலட்டை உள்ள தள்ளுவாங்க. ஆனால் அதில் சில 10, 20, 100 தான் ஸ்டாப்பிங் பண்ணவே தவிர ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பண்ண முடியாது. இங்கே இப்போவும் அதே மாதிரி. அதாவது அப்போ வந்து பூத் கேப்சரிங் பண்ணாங்க, இப்போ கான்ஸ்டிடியூன்சி கேப்சரிங். ஆனால் இப்போ அது வெளியே தெரிஞ்சு தான் பண்ண முடியும். கண்டுபிடிச்சிடுவாங்க, 10-15 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போ அதை விட ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் இது கண்டுபிடிக்க முடியாது, எங்கேருந்து யார் பண்ணுறான்னு தெரியாது. ஸோ இவங்க என்ன நடக்குதுன்னா, அதே ஸ்ட்ராட்டஜியில் ஃபேக்ட்ரி மேட் மெஷின், நாங்கள் இவிஎம் வேண்டாம் பேப்பர் பேலட்னு பல தடவை நாங்கள் பண்ணியிருக்கோம். நம்ம இல்லை, விவிஎம் தான், இவிஎம் ரொம்ப எஃபிஷியன்ட்டு, இவிஎம் பெரிய டெக்னாலஜி, மண்டாங்கட்டி டெக்னாலஜி. இது ஒரு டப்பா. நீங்கள் டாப் எக்ஸ்பர்ட்டை கேட்டு பாருங்க, இது ஒரு டெக்னாலஜியாக வச்சிருப்பான். ஏதோ பெரிய டெக்னாலஜி கொண்டு வந்த மாதிரியும் ஏமாத்துறதுக்காக. ஸோ இவிஎம்மை வச்சுக்கிட்டு, அதாவது தேர்தலை ஒரு உற்பத்தி பொருளாக மாற்றி உற்பத்திக்கு பண்ணுறதுக்காக ஓட்டர் லிஸ்ட்டு மாத்திரமே ஒரு எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது. ஓட்டர் லிஸ்ட்டை யூஸ் பண்ணி அதை ஓட்டாக மாற்றினா தான் பண்ண முடியும். இப்போ அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஓட்டர் லிஸ்ட்டை நீங்கள் அதை பியூரிஃபை பண்ணிடுது. பியூரிஃபை பண்ணால் யார் யார் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்கெல்லாம் மாற்றிடு, யார் போடுவாங்களோ அவங்கள கொண்டு வா. அந்த இதை லைனில் தான் அதுவும் கொஞ்ச நாளாக போயிட்டுருக்கு. பல இடங்களில் போயிட்டுருக்கு, பல ஸ்டேட்டில் போயிட்டுருக்கு. அதில் டார்கெட் எல்லாமே மைனாரிட்டிஸ் தான். மைனாரிட்டிஸ், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், அது மாத்திரம் இல்லை, ஆதிவாசிஸ், தலித்ஸ், மற்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர்கள், இவங்களெல்லாம் க்ளீன் பண்ணி கிளன்சிங் ஆஃப் த ஓட்டர் லிஸ்ட். அப்போ வந்து உற்பத்தி பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுதான் இப்போது எலெக்ஷன் சிஸ்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நாங்கள்லாம் அந்த களத்தில் இறங்க வேண்டிய காரணம் என்னென்னா, தேர்தல் ஆணையமே இதை பண்ணுது. முந்தி அப்படி இல்லை. நாங்கள் 10-12 வருஷத்துக்கு முன்னால் 405 எலெக்ஷன் இன்டெகிரிட்டி தமிழ்நாட்டில் பண்ணும்போது தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து நாங்கள் ஃபைட் பண்ணுவோம். அரசியல் கட்சிகளை ஃபைட் பண்ணுவோம். நீங்கள் தவறு பண்ணாத, மக்களுக்கு ஓட்டு போட்டு பணம் கொடுத்து ஓட்டு வாங்காதுங்க, அப்போ இது பண்ணாதுங்கன்ட்டு தேர்தல் கமிஷனோட சேர்ந்து ஃபைட் பண்ணுவோம். இப்போ நாங்களே தேர்தல் கமிஷனை ஃபைட் பண்ணுறோம். இப்போ தேர்தல் கமிஷன் கம்ப்ளீட்லி ஒரு ஃப்ராடுலன் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, இவங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா, 2018 டிசம்பர் வரை தேர்தல் ஆணையத்துக்கு வாசல் திறந்தது. ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம போய் சொல்லலாம், அவங்கள்ட்ட பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். எங்களை மாதிரி ஆளுகள்லாம் ஈஸியாக நாங்கள் போய் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிட்டாங்க. தேர்தல் ஆணையம் நிர்வாச்சன் சதன் ஒரு பில்டிங் இருக்குது அசோகா ரோடில், டெல்லியில், சீல் பண்ணிட்டாங்க. இப்போ யாரும் போக முடியாதுங்க. சிவில் சொசைட்டி யாரும் போக முடியாது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை நம்ம கஷ்டப்பட்டு தான் போக முடியும். அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிருக்கிறது ஹோம் மினிஸ்டர். இப்போ அதுக்கப்புறம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் எல்லாம் வந்தானுங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று மோசம். இப்போ இருக்கிறது தான் ஒஸ்ட்டு. இப்போ இருக்கிற சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து டைரெக்டாக அமித்ஷாவுக்கு தலைமையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன். அவருக்கு ஒரு அடியாள் மாதிரி, அவருக்கு டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணி இப்போ அவருக்கு அடியாள் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் இந்த பீகார் எஸ்ஐஆருங்கிறது அது ஒரு பெரிய கதை, ஒரு பெரிய ஃப்ராட். அது பண்ண வேண்டிய ஒரு தேவையில்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போது பிரச்சனை என்னென்னா, அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து கம்ப்ளீட்டாக எலெக்ஷன் கமிஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க.
என்ன அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் என்னன்னே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நாங்கள் சுப்ரீம் கோர்ட்லேயும் பல தடவை பலர் போயிருக்காங்க. இருந்தால் கூட அவங்க என்ன சொன்ன கடைசியில் என்ன பண்ணுறாங்க, எலெக்ஷன் கமிஷன் வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அவங்க தவறு பண்ண முடியாது, அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது வேத வாக்கு, நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றோம். இப்போ பீகார் எஸ்ஐஆரில் அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியம் பல கேஸுகளில் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கு என்னென்னா இப்போ என்னென்னா தேர்தல் ஆணையத்துக்கு கம்ப்ளீட்டாக ஒரு கவசம் மாதிரி அவங்களுக்கு அது அரசாங்கத்துக்கு ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது, பிஜேபிக்கு ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது, மீடியாவுக்கு ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது. என்னதான் நாங்கள் சொன்னாலும் ஒரு வார்த்தை மீடியா எழுத மாட்டாங்க. அதாவது இந்த தேர்தலில் ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறத பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2024 முடிஞ்ச உடனே ஜூலை மாதத்துலேயே ஓட் ஃபார் டெமோக்ரஸின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு பாம்பேயில். அது கம்ப்ளீட்டாக விலாவாரியாக அனலைஸ் பண்ணி அதை ரிப்போர்ட்டை வெளியே கொண்டு வந்தாங்க. அனலைஸ் பண்ணி பியூர்லி லாஜிக்கலாக எலெக்ஷன் கமிஷனில் இந்த நம்பரை எடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் கண்டுபிடிச்சது எப்படின்னா 5-6 மணி முடிஞ்சதுக்கப்புறம் ஓட்டிங் ஸ்டாப் பண்ணி முதல்ல ஒரு ஃபிகர் கொடுப்பாங்க. அதான் ஃபிகர் கொடுக்க மாட்டாங்க, எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்கன்னு நம்பர் கொடுக்க மாட்டாங்க, பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. முதல் தடவை முந்தியெல்லாம் அப்படி கிடையாது, பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. 7 மணிக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க, 11 மணிக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க, அடுத்த நாள் ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க, அப்புறம் ஓட்டு கவுண்டிங் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. 3 தடவை அது மாறி 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 4%, 5%, 6%, ஆவரேஜ் சில கான்ஸ்டிடியூஷனில் 12%, 15%, 20%. அது பேடப் ஆகுது. ஸ்பியூரியஸ் இன்ஜெக்ஷன் ஆஃப் ஓட்ஸ், கள்ள ஓட்டு லோடு பண்ணுறாங்க. அதை வச்சு கவுண்ட் பண்ணி ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. புஷ் பண்ணி ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. கையெழுத்து போட்டுறாங்க. கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இங்கே ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும். 10 வருஷம் 15 வருஷம் அந்த கோர்ட்டு ஒன்றும் நடக்காதுங்க. ஏன்னா எல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணிவிடுவாங்க, ரெக்கார்டு இல்லாமல் போயிடுவோம். முந்தியாவது பேப்பர் பேலட்டில் ரெக்கார்டு இருக்கும், இப்போ ரெக்கார்டு இருக்காது. அதாவது இந்திய வெப்பன் சிஸ்டமை கம்ப்ளீட்டாக, எலெக்ஷன் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக வெப்பனைஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இது நடக்கிறது எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளே நடக்குது. அதுதான் வித்தியாசம். ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். ஆனால் இது வந்து பல ஸ்டேட்டில் தான் கண்டுபிடிச்சோம். 79 சீட்டு கள்ளத்தனமாக திருடி இருக்காங்கன்ட்டு நீங்கள் பர்கலா பிரபாகருக்கு ஸ்பீச் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அவர் எங்கள் குரூப்பு தான். நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு தான் அவர் பல இடங்களில் பேசுகிறாரு. எவ்வளோ 79 லோக்சபா கான்ஸ்டிடுவன்சி. இப்போ நாங்கள் அதே மாதிரி 2 வாரத்துக்கு முன்னால் மகாராஷ்டிராவுக்கு டீட்டெயில் ரிப்போர்ட் அனௌன்ஸ் பண்ணோம், கொண்டு வந்திருக்கோம். அதுலேருந்து எங்களுக்கு சந்தேகம் 133 சீட்டு சந்தேகம், கடும் சந்தேகம் 85 சீட்டு. அது இதே மெத்தடாலஜி. அதாவது 5 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க, 48 லட்சம் ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓட்டர் லிஸ்ட்டில். அப்புறம் 5-6 மணிக்கு அப்புறம் 46 லட்சம் ஓட்டு அடிஷனலாக போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஓப்பனாக பண்ணுறாங்க. ஏன்னா கேட்டால் ஒரு பதில் கிடையாது. இப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் எலெக்ஷன் கமிஷனில் எங்கள்கிட்ட பதில் இல்லை, we have no information, we have no information, we have no information, we have no information. கதம், அவ்வளோதான். ஆர்டிஐயில் போட்டுகிட்டே இருக்கு. டாப் ஆர்டிஐ ஆளுகளை கூட ஒர்க் பண்ணுறாங்க. வெங்கடேஷ் நாயக்கன்ட்டு ஒரு, அஞ்சலி பரத்வாஜ்ன்ட்டு நம்ம டாப் ஆர்டிஐ. அவங்க ஆர்டிஐ போட்டுகிட்டே இருக்கிறாங்க, பதில் வந்துக்கிட்டே இருக்குது. we have no information, we have no information. ஒரு கதை கேட்டீங்களா? நாங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட கேட்டோம். பார்லிமெண்ட் எலெக்ஷன் டைமில் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் தான் எலெக்ஷனை நடத்துறது. நான் கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டிய காரணம் தமிழ்நாட்டில் தெரியணும். ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் தான் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் தான் பார்லிமெண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆஃபீஸர். அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து மற்ற ஆர்டிஓ டிஆர்ஓ வருவாங்க. நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் தான் அவங்களை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. பை நேம் ஒவ்வொருத்தரையும் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டோம், நீங்கள் இந்தியா முழுதும்
543 ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருக்காங்களே சார், எங்களுக்கு அதுக்கு லிஸ்ட் கொடுக்க முடியுமா? இது ரொம்ப சிம்பிள் லிஸ்ட்டு. எல்லா ஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, கலெக்டர்ஸு, we have no such information. பதில் வருது. எலெக்ஷன் கமிஷன்கிட்ட ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடையாதான். எதை கேட்டாலும் we have no information. ஆர்டிஐயில் கேட்டால், மற்றபடி கேட்டால் பதிலே கிடையாது. ஸோ நான் கடைசியில் என்ன சொல்ல வர்றது என்னென்னா, இந்த ராகுல் காந்தி திருட்டப்பட்டு சொன்னது வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா, டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். தமிழில் அது எப்படி தெரியல எனக்கு. அதாவது ஒரு சின்ன ஒரு இதாக சொல்லியிருக்காரு தவிர, இது ஒரு பெரிய ப்ரொஃபஷனாக மாறி ஒரு 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 பிஸ்னஸ் மாதிரி மாறியாச்சு. இப்படியே போயிட்டு இருந்தா மக்கள் தீர்ப்பு ஒன்று, அவங்க தீர்ப்பு ஒன்று, என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருங்க, கவர்மெண்ட்டில் உட்காந்துருவாங்க. கவர்மெண்ட்டில் உட்காந்ததுக்கப்புறம் எல்லா கண்ட்ரோலும் அவங்க கையில் தான் இருக்குது, என்ன வேணாலும் பண்ணலாம். மக்கள் தீர்ப்பை தூக்கி சாக்கடையில் போட்டாச்சு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? 5% 10% ஆளுகள் தான் நாட்டை ஆண்டுகிட்டு இருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் அப்படியே சுற்றி தெரிய வேண்டியதான். நாங்கள் இப்போ ஜனநாயக நாடு சொல்லிட்டு இருக்க முடியாது தவிர, உருப்படியாக ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பே இல்லை. நான் தமிழ்நாடை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி முடிச்சிடுறேன். போன எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நாங்கள் இதே அனாலிசிஸ் பண்ணோம். தமிழ்நாட்டில் சீட்டு ஜெயிக்கல இவங்க, ஆனால் ஓட்டு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. 7% ஓட்டு இன்ஜெக்ஷன் பண்ணுறதாக நாங்கள் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம். எப்படி எங்கே பண்ணாங்க அதனால் டீட்டெயில் அனலைஸ் பண்ண முடியல. ஆனால் சடனாக ஒரு பர்டிகுலர் கட்சி 3% 12% வந்துருச்சு. 3.4%லேருந்து 11.54%. அதுக்கு ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு பேஸே இல்லை, ஒரு சயின்டிஃபிக் பேஸ் கிடையாது. இப்படி தான் கிராஜுவலாக பண்ணி கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஓட்டு திருட்டுங்கிறது ஏதோ ராகுல் காந்தி மகாதேவ்புரா ஒரு இதில் இப்படி சொல்லிட்டாரு, அல்லது பீகாரில் எஸ்ஐஆரில் அங்கே பாரத் ஜோடோ யாத்திரா பண்ணிகிட்ருக்காங்க, அதனால்தான் இது பல வருடங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு. தயார் பண்ணி சிஸ்டத்தையே வெப்பனைஸ் பண்ணி ஆயுதமாக மாற்றிட்டாங்க. எலெக்ஷன் சிஸ்டத்தையே ஆயுதமாக மாற்றி மக்களுக்கு எதிராக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் எல்லாரும் விழிப்புணர்வு இல்லாமல் நல்ல இது பண்ணி இதை கொஞ்சம் ஆக்டிவாக இன்வால்வ் ஆகி, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இப்போ கூட இந்த சீரியஸாக எடுத்தது மாதிரி தெரியல. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், நான் ஃப்ராங்காக சொல்ல விரும்புகிறேன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டெமோக்ரஸி பற்றி இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் ரொம்ப பிளண்ட்டாக சொல்லுறேன். ஏன்னா தான் என்கிட்ட அவங்க கான்டாக்ட் அவ்வளோவா பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு பதவியை பிடிக்கணும், எப்படியாவது பதவியை பிடிக்கணும். அவனுக்கு உங்கள் அதிகாரத்தை பற்றியோ ஜனநாயகத்தை பற்றி ஒரு கவலை கிடையாது. எல்லாம் பேச்சுவார்த்தை. அதிகாரத்தை பிடிக்கணும், அவங்களுக்குள்ளே கூட்டணி உண்டு, அவங்களுக்குள்ளே கூட்டணி வச்சுக்கிடுவாங்க. சரிப்பா, நீ இந்த தடவை ஆட்சியை பிடிச்சிக்கிட்டே பிடிச்சிக்க, அடுத்த தடவை நான் பிடிச்சிக்கிறேன். அவங்களது வியாபாரம் பண்ணுறாங்களே தவிர ஜனநாயகத்தை காக்கணும். நம்மளை பொறுத்த மட்டும் இல்லை, எந்த கட்சி ஜெயிக்க போகிறது, எந்த கட்சி தோக்க போகிறது இல்லை. மக்களின் தீர்ப்பு நடைமுறையாகுதா, வில் ஆஃப் த பீப்புள், மேட் ஆஃப் த பே தான் முக்கியம். அவங்க யாருக்கு வேலை ஓட்டு போடட்டும், எல்லாரும் அவங்க முன்னால் வராங்க, கொள்கையை பற்றி பேசுகிறாங்க, போட்டு போடட்டும், முழு உரிமை இருக்குது. அதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணவே முடியாது, ஏபிசிடி. ஆனால் அவங்க மேண்டேட் பிரகாரம் தான் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதா, அதுதான் நமக்கு முக்கியம். அதனால தான் சிவில் சொசைட்டி இதில் ரொம்ப நிறைய பங்காற்றணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஊடகங்களும் மீடியாவும் சிவில் சொசைட்டி பற்றி ஒரு வார்த்தை எழுதுறதே கிடையாது. அரசியல்வாதிகள் ஏதோ சொன்னாங்கன்னா அவன் என்ன வேணாலும் எழுதுவான். அவன் டாய்லெட்டுக்கு போனால் கூட அது ஒரு நியூஸ் அவனுக்கு. நான் பார்க்குறேன்ல, டாய்லெட்டுக்கு போனால் கூட எந்த கலரில் டாய்லெட் போனாங்கிறத நியூஸில் போடுவான். ஊடகங்கள் இந்தியாவே
நாசமாக்கிட்டு இருக்காங்க. உண்மையான ஒரு இஷ்யூஸ் அவங்க ஃப்ளாக் பண்ணுறதே கிடையாது. அதனால் சிவில் சொசைட்டியில் ஆக்டிவாக இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்தால் தான் இந்தியாவில் உள்ள ஜனநாயகத்தை கொஞ்சமாவது நம்ம சஸ்டைன் பண்ண முடியும். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம். தங்கபாண்டி தோழர். நன்றி திரு தேவசகாயம் ஐயா அவர்களுக்கு. 1000 பேசினாலும் அனுபவம் பேச வேண்டும் என்பார்கள். அவர் தன்னுடைய பணிக்காலத்திலும் சரி இப்போதும் சரி தொடர்ந்து எப்படி ஆரம்பம் தொட்டு பேலன்ஸ் ஷீட்ல இருந்து இன்ன வரைக்கும் இவிஎம்ல இருந்து இன்ன வரைக்கும் எப்படி அடுக்கடுக்கான மோசடிகளை செய்து ஜனநாயகத்தை இல்லாமல் செய்வதற்கான முயற்சி ஆளும் தரப்படும் அதிகாரம் செல்வம் படைத்தவர்கள் செய்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையிலேயே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையே இல்லை. எல்லா தரப்பும் ஆளுநருக்கு அரசியல் செய்யக்கூடிய பணத்தை குறிவைத்து அரசியல் செய்யக்கூடிய முதலாளித்துவ சக்திகள் தொடர்ந்து மக்களுக்கான ஜனநாயகம் பற்றிய அக்கறையற்றவர்கள் என்பதை திரு தேவசகாயம் ஐயா அவர்கள் தெளிவாக சொன்னார். அது மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த மோசடியும் இது ஒரு முழு மோசடியே அல்ல, இது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். ஒரு பனிமலையினுடைய நுனி தான் வெளியே வந்திருக்கு, இதுக்குள்ள ஒரு பெரிய மலையே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மிக முக்கியமான உண்மை. அது மட்டும் இல்ல, அவர் மனம் கொதித்து சொல்வது போல ஜனநாயகம் என்பது மிகப்பெரிய அச்சுறுத்தலில் இருக்கு என்பதை குடிமக்கள் உணர வேண்டும் என்று மிக சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார். ஐயா அவர்கள் இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான விழிப்புணர்வை அளித்தமைக்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வாக்கு திருட்டு இந்த மோசடி பற்றி பேசுவதற்கு திரு தாமஸ் பிராங்கோ அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா அவர்கள் முன்னாள் வங்கி சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருந்தவர். அவரிடமும் நிறைய கருத்துக்கள் கேட்க ஆவலாக இருக்கிறோம். ஐயா அவர்கள் உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்கள். நான் வங்கி அதிகாரிகள் சங்கத்தினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளராக இருந்தேன். இப்போ ஓய்வு பெற்றபின் முழுக்க சமூக சேவையில், விழிப்புணர்வு கொடுப்பதில், பொதுத்துறையை பாதுகாப்பதில் ஐயா தேவசகாயம் ஐயாவோடும் இணைந்து வேறையும் பல இயக்கங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த தேர்தலில் தவறு நடக்கிறதுன்றத தேவசாயம் ஐயா அவர்கள் தான் முதல்ல தைரியமாக பகிரங்கமாக வெளியே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 2019 தேர்தல் முடிந்ததும் ஜஸ்டிஸ் மதன் லோகூர் தலைமையில பல தொழில்நுட்ப வித்தகர்களை உள்ளடக்கிய ஒரு குழு உருவாக்கி அந்த தேர்தலில் என்ன தவறு நடந்திருக்கிறது என்பதை பற்றி ஆய்வு செய்யப்பட்டது. அந்த ஆய்வு அறிக்கை வெளியிடப்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்து அவங்க ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்காமல் பின்னர் புத்தகமாக ஆங்கிலத்திலும் இந்தியிலும் வெளியிடப்பட்டு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கொடுக்கப்பட்டது. அதுல முக்கியமாக தேர்தல் மோசடி என்பது எப்படி நடக்குதுன்றதுல முதல்ல வாக்காளர் பதிவு, ஆள் சேர்க்கிறதுல பிரச்சனை, தவறுகள் செய்வது, ஆட்களை நீக்குவதில் தவறுகள் செய்வது, அது ஒண்ணு. ரெண்டாவது, பேர் இருந்தாலும் வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கு, ஆனா ஓட்டு போட விடுவது. இது பல இடங்களில், குறிப்பாக சிறுபான்மையினர் மக்கள் இருந்த இடத்துல முந்தின நாளே போய் இப்ப அஸ்ஸாம்ல எல்லாம் சிஆர்பிஎஃபே போய் நீங்க யார் அந்த பக்கத்துல ஓட்டு போடுறதுக்குன்னு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு முந்தின நாள் சொன்னது பத்திரிகைகளிலே வெளியில வந்தது. இந்த மாதிரி ஓட்டு போட விடாமல் இருக்கிறது. மூணாவது, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின். அதுல முழு டீட்டெயில்ஸுக்கு போகல, ஆனா அந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் எப்படி ஒரு
ஓட்டிங்க்கு முன்னால அந்த தொகுதிக்கு யாரோ ஒருத்தர் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னு சொல்லி வர்றாரு, ஒரு லேப்டாப் எடுத்துட்டு வர்றாரு. அந்த லேப்டாப்ல இருந்து சிம்பிள் லோடிங் யூனிட்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அதுல அவரு சிம்பிள் லோட் பண்ணிட்டு போறாரு. அந்த சிம்பிள் லோடிங் யூனிட்ல ஒரு சிறு புள்ளி கமா அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு போட்டு அந்த வாக்குகளை திருடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நிபுணர்கள் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நீங்க தோத்து போனா தான் பேசுறீங்க, ஜெயிச்சா சொல்றது இல்ல. ஜெயிச்ச பிறகு பொதுவா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போ 2024 தேர்தல்ல தமிழ்நாட்டிலேயே பதிவு செய்யப்பட்ட ஓட்டுகளை விட எண்ணப்பட்ட ஓட்டுகள் பல தொகுதிகளில் கூடுதலா இருந்திருக்குது. அத தேவசாயமாவனுடைய வழிகாட்டுதல்ல நடக்கக்கூடிய ஓட் ஃபார் டெமோக்ரஸி பட்டியல் போட்டு கொடுத்திருக்காங்க. சராசரி 8% ஓட்டு கூடுதலாக எண்ணப்பட்டு இருக்கிறது. நான் 40 தொகுதி ஜெயிச்சதுனால அது பிறகு யாரும் அதை பற்றி கேள்வி கேட்கல. அதை விட முக்கியமாக இதுல தவறுகள் நடக்கிறதுன்றது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் மட்டுமல்ல. ரெண்டாவது, பணம், கோடிக்கணக்கில் பணம் பட்டுவாடா செய்யப்படுகிறது. அதே மாதிரி மீடியாவை எப்படி பயன்படுத்துறாங்க, இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு நீண்ட அறிக்கை தயாரித்து கொடுக்கப்பட்டது. ஆனா சார் சொன்ன மாதிரி தேர்தல் பங்கேற்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதை பெருசா எடுத்துக்கிடல. அப்புறம் சாரு நாம் பலரும் கலந்து கொண்டு டெல்லியில கான்ஸ்டிடியூஷன் கிளப்ல ஒரு கூட்டம், எல்லா அரசியல் கட்சிகள்ல இருந்தும் ஆட்களை கூட்டம் தான். காங்கிரஸ்ல இருந்து திக்விஜய் சிங் கலந்துகிட்டாரு, சமாஜ்வாதியில இருந்து கலந்துகிட்டாங்க, ஆர்ஜேடியில இருந்து கலந்துகிட்டாங்க, திமுகவில் இருந்து இளங்கோவன் கலந்துகிட்டாரு. இப்படி பல அரசியல் கட்சிகளையும் உள்ளடக்கிய சிவில் சமூகங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய கூட்டம். அதுக்கு தலைப்பே M3ன்னு போட்டுங்க, மணி, மெஷின், மீடியம். இது மூணையும் வச்சு எப்படி தேர்தல் வாக்குகள் திருடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்றதை பற்றி விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஆனா அதுக்கு பிறகும் அரசியல் கட்சிகள் அதை பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. 2024 தேர்தலுக்கு முன்னால பல்வேறு முயற்சிகள் செய்தோம். முதல்ல இந்த 2019 அறிக்கையை 2021 வெளியிடும் போது சென்னையில நானும் ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமனும் பிரஸ் கிளப்ல பிரஸ் மீட்டிங் வச்சு வெளியிட்டோம். அதே மாதிரி கல்கட்டாவில் ஜவஹர் சர்க்கார்னு ஒரு சார், அவர் பின்னால மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆனார், அவர் தலைமையில் வெளியிடப்பட்டது, ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும். ஆனா அப்ப யாரும் அதை ஒரு பெரிய சீரியஸாக எடுத்துக்கிடலன்றது இன்னைக்கு இந்த நிலைமையில கொண்டு போய் விட்டுருக்குதுன்றத நான் சுட்டி காட்டுறேன். சரி, 2024 தேர்தல் நடந்தது. ஒரு சின்ன மார்ஜின், அவங்க எதிர்பார்த்த முழு வெற்றி கிடைக்கல, கூட்டணி ஆட்சி தான் வந்தது. ஆனா அந்த கூட்டணி ஆட்சியே உண்மையான வெற்றி பெற்ற தேர்தல் இல்லை என்பதை ஓட் ஃபார் டெமோக்ரஸி, விவசாயம் சாரு, டீஸ்டா சோச்சல்வான், சில மிகச்சிறந்த கம்ப்யூட்டர் நிபுணர்கள், அமெரிக்காவினுடைய ஒபாமாவினுடைய ஒரு ஆலோசகராக, கம்ப்யூட்டர்ல ஆலோசகராக இருந்தவர் உட்பட பலரும் சேர்ந்து ஆய்வு செய்து அந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. அதுல குறிப்பாக 79 தொகுதிகளில் வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதுக்கு அடிப்படை என்னவென்றால், ஓட்டு, பதிவான ஓட்டுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அன்னைக்கு 7 மணிக்கு அறிவித்த ஓட்டுகளை விட எண்ணின போது எண்ணப்பட்ட வாக்குகள் கூடுதலாக இருக்கிறது. அந்த எண்ணப்பட்ட வாக்குகள் என்பது, இந்த மார்ஜின் பாத்தீங்கன்னு சொன்னா, எவ்வளவு ஓட்டு கூடுதலாக எண்ணப்பட்டிருக்கிறதோ அதை விட குறைந்த ஓட்டு வித்தியாசத்துலதான் அந்த கேண்டிடேட் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது 79 தொகுதியிலையும் பிஜேபிக்கும் பிஜேபி ஆதரவாளர்களும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது தொகுதி வாரியாக பட்டியலிட்டு, மாநில வாரியாக பட்டியலிட்டு பத்திரிகைகளுக்கு கொடுத்தாங்க. அப்பவும் பத்திரிகைகள் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. ஒரிசாவில் இந்த தோல்வியில இந்த மாதிரி மோசடி ஒரு முக்கிய பங்கு இருந்திருக்கிறதுன்றது சொல்லியிருந்தாங்க. ஆந்திராவில் அப்படி நடந்திருக்குதுன்றது சொல்லியிருந்தாங்க. பல்வேறு தொகுதிகள் சுட்டி காட்டப்பட்டது. இந்த 79 தொகுதிகள்ல நடந்ததை பற்றி
நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் பரகலா பிரபாகர் அவர்கள் சென்னையில நடந்த ஒரு கூட்டத்துல மிக தெளிவாக எடுத்துரைத்தார். அவர் இந்தியா முழுவதும் பல கூட்டங்கள்ல பேசினாரு, பல தொலைக்காட்சிகள்ல பேட்டி கொடுத்தாரு. அப்பவும் யாரும் பெரிய சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அதுக்கான சீரியஸ்னஸ் அதுக்கு பிறகு காங்கிரஸுக்கு இதுல இருந்து காங்கிரஸ்ல இருந்தவர்களே சிலர்லாம் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இப்படி எல்லாம் மோசடி பெரிய அளவுல செய்ய முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தது. அவங்களுக்கு திருப்பி திருப்பி தேவசாயம் ஐயா போன்ற பல நிபுணர்கள் தொடர்ந்து அவங்களுக்கு சொல்லி நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க, தேர்தல் நேர்மையான தேர்தல் நடக்கல, இதுல மாற்றம் கொண்டு வராமல் நீங்க என்னைக்குமே எதிர்கட்சி ஆட்சிக்கு வர முடியாது, தொடர்ந்து இதே ஆட்சி தொடரும் அப்படின்றது சுட்டி காட்டப்படுறதுதான். அவங்களா சில ஆய்வுகளை செய்து அந்த பெங்களூர் மகதேவ்புரா என்ற ஒரு தொகுதியில ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டும் ஆய்வு செய்து அந்த தொகுதியில 1,250,000 வாக்குகள் கூடுதலாக மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. எப்படின்னு சொல்லி 5 விதமாக எப்படியெல்லாம் எண்ணிக்கை கூட்டுனது, டூப்ளிகேட் ஓட்டு, ஒரே வீட்டுல 273 பேர் இருந்ததாக எண்ணிக்கை, இப்படியெல்லாம் இருந்தது எல்லாத்தையும் புள்ளி விவரங்களோட வெளியிடப்பட்ட பிறகுதான் அது ஒரு பேசக்கூடிய பொருளாக இன்னைக்கு மாறி இருக்குது. அதன் தொடர்ந்து இன்னைக்கு பீகார்ல நடக்கக்கூடிய ஓட்டு திருட்டு, ஓட் சோரி அப்படின்னு சொல்லக்கூடிய யாத்திரை என்பது நடந்து கொண்டிருக்கிறத பார்க்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிசர்வேஷன் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்ததை யாரும் கேள்வி கேட்கல. கொண்டு வந்த நேரம் தவறு. தேர்தல் நவம்பர்ல தேர்தல் இருக்கு, இந்த நேரத்துல அவசர கோலத்துல ஏன் இதை செய்றீங்க, இதுக்கு உள்நோக்கம் இருக்கிறது என்பதை தேவசாயம் அவர்களும் பலரும் சுட்டி காட்டினாங்க. அதையும் மீறி அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது நடந்தது. இது திருத்தம் அல்ல, அதுல என்னன்னு சொன்னா புதுசா லிஸ்ட் தயாரிக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய லிஸ்ட ஓரங்கட்டிட்டு புதிதாக பட்டியல் தயாரிப்பது என்பது நடந்திருக்கிறது. அது நடக்கும்போது 11 அடையாளங்கள் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த அடையாளங்கள் பலர்கிட்டையும் இல்லை. இப்போ கொஞ்சம் பேர் சேர்ந்து இது தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டாங்க. உச்ச நீதிமன்றம் ஊசலாடி கொண்டிருந்தது. அப்புறம் இடையில ஒரே ஒரு இது சொன்னாங்க, நீங்க ஆதாரையும் கணக்குல எடுத்துட்டு அந்த லிஸ்ட்டை திருப்பி புதுப்பிக்கிறதுக்கு பாருங்க. அதுக்கு இடையில அவங்க இறுதி பட்டியல் வெளியிடும் போது 65 லட்சம் பேரை காணும். அதுல 20 லட்சம் பேர் செத்து போனாங்கன்றாங்க. புதுசா ஆட்களே சேர்க்கல. ஒரு புதிய பட்டியல் உருவாக்கும் போது பழைய பட்டியல் 3 மாசத்துக்கு முன்னால தயாரித்த பட்டியலுக்கு பிறகு புது ஓட்டுன்னு ஒருத்தர் கூட சேர்க்கல. ஆனா 65 லட்சம் பேர் நீக்கி இருக்குது. இப்போ அவங்க வெளியிட்டிருக்க பட்டியல்ல கூட 80 லட்சம் பேர் அவங்களுக்கு தேவையான சான்றிதழ் இன்னும் கொடுக்கல. அந்த சான்றிதழ் கொண்டு கொடுத்த பிறகுதான் அவங்களுடைய வாக்கு உறுதி செய்யப்படும்னு சொல்லணும். இப்போ அப்பட்டமாக நம்ம சோசியல் மீடியாவில் பத்திரிகையில பார்த்துட்டோம். செத்து போனவங்கன்னு சொன்னவங்க ராகுல் காந்தியோட உட்கார்ந்து இருந்து டீ குடிக்கிறாங்க. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சோகத்தோடு அழுதுட்டு சொல்றாரு, நான் 40 வருஷம் இந்த அரசாங்கத்துக்காக வேலை பார்த்தேன், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் செத்து போனேன்னு சொல்லி என் பேரில் லிஸ்ட் எடுத்துட்டாங்க. நிறைய பேர் ஊர்ல இருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர், அவங்க வெளி மாநிலங்கள்ல வேலை பார்க்கறாங்க, அவங்க பேரும் ஈடுபட்டு போயிருக்கு. இப்படிப்பட்ட மோசடிகள் அந்த இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்ற ஒரு அமைப்பு ஒரே ஒரு தொகுதியில, ஒரு நாடாளுமன்ற தொகுதியில 3 சட்டமன்ற தொகுதி எடுத்து அங்க ஒரு ஆய்வு செய்து பார்த்ததுல ஒரு வீட்டுல ஆளே இல்லாத ஒரு முகவரி, அந்த முகவரியில 679 பேர் இருந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பெங்களூர்ல 0 வீட்டு நம்பர் 000, அப்பா பேரு ABCD, இப்படியெல்லாம் பட்டியல்கள் தயாரிக்கப்பட்டிருந்தது சுட்டி காட்டப்பட்டது. இப்ப இன்னைக்கு பீகார்ல இந்த மாதிரி பல தவறுகளை 3 சட்டமன்ற தொகுதிகள்ல மட்டும் அவங்க எடுத்த நேரடி ஆய்வுல 80,000 ஓட்டுகளில் தவறு இருக்குதுன்றது சுட்டி காட்டி. இப்பவும் உச்ச நீதிமன்றம் உடனடியாக அதை கேன்சல் பண்ணுன்னு சொல்லல. இப்போ கொஞ்சம் பேர் அரசியல் கட்சி இவங்க போய் என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா கூட ஒரு 15 நாள் கேளுங்க,
செப்டம்பர் 1க்குள்ள எல்லாரும் இந்த இது ஆதாரத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதுக்கு கூட 15 நாள் கொடுக்கணும்னு கேட்கிறாங்க. அது கூட போதுமானதல்ல. என்னை பொறுத்தவரையில இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெசல்யூஷன் தவறாக அவசர கோலத்துல அவசரத்தில் அள்ளி தெளித்த கோலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நடக்கக்கூடியது. அதை அப்படியே வைப் அவுட் பண்ணிட்டு அதை தூக்கி தூர போட்டுட்டு ஏற்கனவே தயாரித்த தேர்தல் வாக்காளர்கள் பட்டியல் இருக்கு, அதுல ஏதாவது அப்டேஷன் பண்ணணும், அடிஷன் டெலிஷன் இருந்தா சேர்த்து அந்த அடிப்படையில தேர்தல் நடக்கிறது தான் சரியாக இருக்கு. இதுக்கிடையில இந்த விவாதம் வந்த பிறகுதான் ஓட் ஃபார் டெமோக்ரஸி வெளியிட்ட பல்வேறு புள்ளி விவரங்கள் இப்போ திருப்பி வெளியே வர ஆரம்பிச்சு. மகாராஷ்டிரா தேர்தல்ல திடீர்னு 45 லட்சம் வாக்காளர்கள் எண்ணிக்கை கூடியிருக்கிறது, பல தொகுதிகளில் தவறுகள் நடந்திருக்கிறது பற்றி உள்ள புள்ளி விவரம் ஓட் ஃபார் டெமோக்ரஸி வெளியே போடப்பட்டதை இன்னைக்கு ஒவ்வொருத்தரா வெளியில கொண்டு வர்றாங்க. பல பத்திரிகைகள் போடுறாங்க, பல நிருபர்கள் போய் வீடு வீடா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆமா எஸ் தப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதே மோசடி ஹரியானாவில் நடந்திருக்குதுன்றதையும் கண்கூடாக பார்த்துருக்கு. அப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டில் இதை பற்றி ஒரு பெரிய விவாதம் என்னைக்கும் வரல, பெரிய சீரியஸாக யாரும் எடுக்காம இருக்கிறாங்க. இன்னைக்கு பங்கேற்பு கூட இவ்வளவு குறைவாக இருக்கிறத பார்க்கிறேன். 19 பேர் இருக்கிறோம் இப்போ. ஆனா இது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனை என்பதை ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சீரியஸா பார்க்கல அப்படின்னு சொன்னா, சரி போன தேர்தலில் திமுக ஜெயிச்சுட்டாங்கல்ல, 40க்கு 40 பாண்டிச்சேரியும் சேர்ந்து வந்துருச்சு இல்ல, அப்போ இங்க ஒன்றும் நடக்காது அப்படின்னு ஒரு அபரிமிதமான நம்பிக்கையில இருக்காங்க. அது தவறானது. நானும் தேவசாயம் ஐயாவும் கன்னியாகுமரி தொகுதியில 2019 தேர்தல் பணிகள்ல ஈடுபட்ட போது பார்த்தோம். நான் ஒரு சாம்பிளுக்காக, நான் இது என்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்றதுக்காகவே ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டினுடைய பூத் ஏஜெண்டா போனேன், இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டோட கவுண்டிங் ஏஜெண்டா போனேன். அங்க என்னெல்லாம் மோசடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்றத கண்கூடாக பார்க்க முடியுது. ஒரு சிம்பிள் இது சொல்றேன், கவுண்டிங் ஏஜென்ட் இருக்கிறது ஒரு பெரிய அழி போட்டு தடுத்து நிறுத்திடுறாங்க. அதுக்கு உள்ள அங்க இருந்து இவிஎம் மிஷினை கொண்டு வந்து வைக்கிறாங்க. நம்ம தூரத்துல இருந்தா பார்க்கணும், அவங்க அங்க என்ன செய்யறாங்கன்றதே தெரியாது, அதுல என்ன டிஸ்பிளேன்றது நமக்கு தெரியாது. அவங்க சொல்லுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிட்டு அந்த பூத்துல உள்ள ஓட்டை கடைசியில நம்ம கவுண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு பிரிவாக அவங்க இது பண்றாங்க. 12, 13 இதுக்கு சேர்த்துட்டு கட்சி வாரியாக கொடுத்த ஓட்டு எண்ணிக்கையை நம்ம நோட் பண்ணிக்கிடுறோம். ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் உட்கார்ந்து நோட் பண்றாங்க. எனக்கு கூட்டல் நல்லா வரும், பேங்க்லயே வேலை பார்த்ததுனால. அதனால அந்த கூட்டல்ல பார்த்துட்டு நீங்க சொல்ற டோட்டல் தப்பு அப்படின்னு சொல்றேன். கட்டாயமா திருப்பி கவுண்ட் பண்ணுங்க பிறகு கவுண்ட் பண்ணிட்டு ஆமா நாங்க சொன்னதுல தப்பு. அப்போ ஒருத்தன் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய கவுண்டிங் ஆள் இருந்தாச்சுன்னு சொன்னா அவன் அங்க மோசடி அப்பவும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம். அதே மாதிரி அந்த 2019 தேர்தலில் நாங்க பார்த்தோம், கன்னியாகுமரி தொகுதியில கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி, கடலோர பகுதிகளில் கிட்டத்தட்ட 70,000 ஓட்டுகள் காணாம போயிடுச்சு. கடைசி நாள் அரசியல் கட்சிக்கு கடைசியாக கொடுத்த பட்டியல்ல இருந்த பேர்கள் தேர்தல் அன்னைக்கு இல்லை. உடனே ஐயா விவசாயத்திட்ட சொல்லி அவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான், அவர் தானே டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர், அவங்கள கூப்பிட்டு பேசினா அவர் சொல்றாரு, ஆமா நீங்க சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா ஒரு 48,000 ஓட்டுகள் விடுபட்ட மாதிரி இருக்குது, ஆனா இனிமே ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா அப்படின்றாங்க. ஓட்டிங் முடிஞ்ச பிறகு நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனா இங்க சில முரட்டுத்தனமாக சில விஷயங்களை செய்து சிலர் ஓட்டு போடவும் முயற்சி செய்து வெற்றியும் பெற்றார்கள், அது வேற. ஆனா அதுல காங்கிரஸ் வெற்றி பெற்றதுனால அதுக்கு பிறகு அந்த இஷ்யூ அப்படியே மறந்தாச்சு, யாரும் பேச. இதே மாதிரி பல தொகுதிகள்ல நடந்திருக்குது. இந்தியா முழுவதும் பல தொகுதிகள்ல, குறிப்பாக சிறுபான்மையினர், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், அதே மாதிரி தலித், பழங்குடியினர் இவங்களுடைய வாக்குகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல பெரிய தவறுகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுன்றதுக்கு ஏராளமான ஆதாரமான புள்ளி விவரங்கள் வந்தாச்சு. தமிழ்நாட்டுல இன்னைக்கு இப்ப என்ன ஒண்ணு ஆரம்பிச்சிருக்குதுன்னு சொன்னா, திடீர்னு ஒரு நாள் பார்த்தாச்சுன்னாக்கி இந்த எஸ்ஐஆர் பீகார்ல உள்ளதை பார்த்துட்டு இந்த அம்மா தமிழிசை
அதே மாதிரி ஹெச் ராஜா, இவங்க 2 பேரும் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. எங்க வேணாலும் இந்தியாவில் நீங்க ஓட்டு போடலாம், உங்க பேர் எங்க இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி. என்னன்னு சொன்னா, வட மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஏராளமான பேர் தமிழ்நாட்டில் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தேர்தல் முடிவுகளை பாதிக்கும். அதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லி முடிச்சேன். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி, அந்த தொகுதியில தேர்தல் பிரச்சாரத்துக்கு நான் பேங்க்ல இருந்து ஓய்வு பெற்ற பின்னால் பகிரங்கமாக போய் பேசலாம் எங்கேயாவது பிறகு. தேர்தல் பிரச்சாரத்திற்காக நான் போயிருக்கிறேன். மைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன், பப்ளிக் மீட்டிங்ல பேசுவேன், ஹிந்தியில பேசுவேன். ஏன்னு சொன்னா, அந்த கோவை தெற்கு தொகுதியில் பெரும்பாலானவர்கள் வட மாநிலத்திலிருந்து வந்து வச்சிருப்பவர்கள். ஒவ்வொரு பேக்கெட் இருக்கு, அந்த பேக்கெட்ல இருக்காங்க. அந்த பேக்கெட்ல போனா ஹிந்தியில பேசினா கவனிப்பான், தமிழ்ல பேசினா கவனிக்க மாட்டான். நான் அந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறேன். போன சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் அவர்கள் கமலஹாசனை வெறும் 1800 ஓட்டுகள் வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்தார். அந்த தொகுதியை பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க மெஜாரிட்டி அங்க இருக்கக்கூடியவர்கள், மெஜாரிட்டி இல்லாதனாலும் ஒருவேளை மெஜாரிட்டியா இல்லாம நிறைய வட மாநிலத்து வாக்காளர்கள் இருக்காங்க. நான் அதுக்கு பிறகு இங்க பலர்கிட்டையும் நான் பேச ஆரம்பிச்சா, மார்வாரிகள் அவ்வளவு பேரும் இங்க என்னுடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மார்வாரிகள் அவ்வளவு இங்கதான் ஓட்டு போடுறாங்க, வாக்காளர் அட்டை வாங்கியாச்சு. இப்ப அவங்கெல்லாம் அரசியல் ரீதியாக எப்படி போவாங்கன்றது நம்ம சொல்ல முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை பொறுத்தவரை ஒரு 1000-2000 ரூபாய் அவன்கிட்ட ஹிந்தியில போய் பேசிட்டு ஒரு 1000-2000 ரூபாய் பிஜேபி காரங்க கொடுத்தா அவன் சந்தோஷமா போய் இங்க ஓட்டு போட்டுருவான். அவனுக்கு அதை பொறுத்தவரையில வேற எங்க அவனுக்கு என்ன அரசியல், யார் ஜெயிச்சா அவனுக்கு என்ன, அவனுக்கு இங்க வந்ததுல சந்தோஷம். ஏன்னா இங்க வந்து அங்க பீகார்ல உத்தரப்பிரதேசத்துல 5 கிலோ அரிசி கிடைக்கும் இலவசமா, இங்க 35 கிலோ கிடைக்குது. சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறாங்க. இங்க பெரிய பாதிப்புகள் இல்லை, சுதந்திரமாக வாழ்க்கை நடத்த முடிகிறது. அதனால நிறைய பேர் இங்க வந்து இங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, சுய உதவி குழுக்கள்ல உறுப்பினர் ஆகிறாங்க. எல்லாத்தையும் கன்னியாகுமரியில கூட நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்ப இந்த எண்ணிக்கை என்பது அரசியலில் ஒரு பெரிய திருப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அதனாலதான் தமிழிசையும் ஹெச் ராஜாவும் இவங்களை எல்லாம் சேர்க்கணும். இப்ப இதை பற்றி கொஞ்சம் விசாரித்த போது என்ன சொல்றாங்கன்னா, சட்டப்படி 5 வருஷமா நீங்க இங்க இருந்தீங்கன்னா தான் டொமிசைல் சர்டிபிகேட் வாங்க முடியும் தமிழ்நாட்டுல. அதே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 15 வருஷம் நீங்க அங்க இருந்தாதான் டொமிசைல் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இது ஆந்திராவில் தெலுங்கானாவில் 7 வருஷம். இங்க இந்த 5 வருஷம் இருந்ததாக ஒரு டொமிசைல் சர்டிபிகேட் ஒரு வில்லேஜ் ஆபீசர்கிட்டையும் தாவல்சந்தார்கிட்டையும் கையெழுத்து வாங்கியாச்சுன்னாங்க. அதை வச்சு நீங்க வாக்காளர் அட்டைக்கு அடையாளம் அப்ளை பண்ணலாம். ஏற்கனவே ரேஷன் கார்டு நிறைய பேர் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்து விடுவார்கள். அதுக்கு பிறகு அந்த வாக்குகள் யாருக்கு போகும்ன்றதை நீங்க தீர்மானிக்க முடியாது. திமுகவா இருந்திருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும். திமுகவுக்கு பூத் லெவல்ல நல்ல தொடர்பு, எல்லா பூத்துலயும் அவங்களுக்கு வந்து கட்சி கமிட்டிகள் இருக்கு, பலம்தான். ஆனால் இதையும் மீறி இந்த மாதிரி நடக்கும்போது திமுகவும் பாதிக்கப்படும். நாம் திமுகவினுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கவுண்டிங் ஏஜென்ட், பூத் ஏஜென்ட் எல்லாம் பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கு சிலருக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறேன், அவங்களோட பேசியிருக்கிறேன். ஃபார்ம் 17C ஒண்ணு கொடுக்கணும், அதை வாங்கணும்ன்றது கூட நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஃபார்ம் 17C தான் அந்த பூத்துல வந்து மொத்தம் வாக்காளர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர் அன்னைக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டு உங்க கையெழுத்தையும் வாங்கி அவங்க ஒரு பிரதி வச்சுக்கிடுவாங்க, உங்களுக்கு ஒரு பிரதி கொடுப்பாங்க. இது வாங்கினாதான் கவுண்டிங்க்கு போகும்போது அந்த எண்ணிக்கை அதே எண்ணிக்கை எண்ணப்படுகிறதா என்பதை வெரிஃபை பண்ண முடியும். அப்ப இந்த மாதிரி நிறைய இதுல மோசடிகள் தமிழ்நாட்டிலும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சிவில் சமூகங்களும் அரசியல் கட்சிகளும் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி ரொம்ப வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்த தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிக்கையை காணிக்கையாக்கி கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு இது சொல்லுவாங்க, வேலையோ அதிகம் ஆட்களோ குறைவுன்னு சொல்லி,
அந்த மாதிரி வேலை நிறைய இருக்கு தமிழ்நாட்டிலும். அதை செய்வதற்கு இன்னும் நிறைய பேரை திரட்ட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாக வேலையோ வேலையோ அதிகம், ஆட்களை குறைவு என்கிறது என்பது ரொம்ப இன்னைக்கு ஒரு நிதர்சனமான யதார்த்தம் இருக்கு. ஐயா தாமஸ் ப்ரோம்கா அவர்கள் சொன்னது போல தமிழ்நாடும் இன்னைக்கு நிம்மதியா தூங்க முடியாது என்கிற நிலைமை தான் நிலவுது. அது உண்மையிலேயே இந்த நாங்க 3% 12% வந்துவிட்டோம் என்பதை பாஜக தன்னுடைய தொடர் பிரச்சாரமாக முன்னெடுத்து அதையே அவர்களுக்கான இளைஞர்களையும் புதிய ஆட்களையும் திரட்டுவதற்கான ஒரு நம்பிக்கையாக அதை பயன்படுத்துகிறார்கள். ஒரு வளர்ச்சியினுடைய குறியீடாக அதை காட்ட முற்படுகிறார். அப்ப இதனுடைய தொடர்ச்சி என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கிறது. தமிழ்நாட்டுல உண்மையிலேயே எல்லா கட்சிகளும் இந்த பூத்து வாக்குச்சாவடியை சோதிப்பதிலையும் வாக்காளர்களை தூக்கிட்டு வர்றதுலையும் ஓட்டு போடுறதுலையும் கில்லாடிகளாக இருக்கிறார்கள் என்பதனால இந்த ஓட்டர் லிஸ்ட் எல்லாமே ஒரு செக்கிங்க்கு வந்துடுது. ஆனாலும் கூட இந்த 3% எப்படி சாதிக்கப்பட்டது அப்படின்றதுக்கான விவரங்கள் இன்னுமே வர வேண்டியது. 3% எப்படி உங்களுக்கு அதிகரிச்சிச்சு அப்படின்னு உண்மையிலேயே அது வரைக்கும் நோட்டாவோடு அவங்க போட்டி போட்டு கொண்டிருந்தது. அப்ப என்னன்னா தமிழ்நாடுமே அபாயத்தில் இருக்கிறது என்று ஐயா தாமஸ் பிராங்கோ அவர்கள் சொல்வது 100% உண்மை. நாமளும் தாக்குதல் இலக்கில் தான் இருக்கிறோம். எனவே நாம் இந்த கருத்துக்களை தொடர்ந்து முன்னெடுத்து விரிவாக கொண்டு செல்ல வேண்டி இருக்கிறது என்பதை இருவரும் மிகச் சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கொள்ளலாம். கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் நாம் வந்திருக்கக்கூடிய கருத்துரையாளர்களோடு தங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன. தோழர்கள் யாராவது அவங்க மைக்கை ரிலீஸ் பண்ணிட்டு பேசுங்க. பேச விரும்புறவங்க உங்க மைக் ஆஃப்ல இருக்கும். பேச விரும்புனீங்கன்னா உங்க மைக் ஆன் பண்ணிட்டு பேச வேண்டி இருக்கும். என்னோட பெயர் பால் மைக்கேல். நான் மதுரையில இருந்து பேசுறேன். ஐயா தேவசகாயம் அவர்கள் பேசுற சமயத்துல மிக தெளிவாக பல்வேறு கருத்துக்களை மிக அருமையாக சொன்னார். அதுல ஒரு கருத்து the system has been weaponized அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னார். அதாவது நம்முடைய இந்த ஒரு ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கென உருவாக்கப்பட்ட அமைப்புகளே இன்றைக்கு மக்களுக்கு எதிரான ஒரு சிந்தனையை அல்லது முடிவுகளை கொடுக்கக்கூடிய கருவிகளாக மாற்றப்பட்டிருக்கின்றன அப்படின்றத சொன்னாரு. அதை சொல்ற சமயத்துல எலெக்ஷன் கமிஷனை பத்தியும் பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சுப்ரீம் கோர்ட் ஏதோ என்ன காரணத்தினாலோ அதுவும் அதனை கருத்திலே கொள்ள மாட்டேன் என்கிறது அப்படின்ற ஒரு கருத்தையும் சொன்னார். எனவே இவை இரண்டுமே ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கென உருவாக்கப்பட்ட அமைப்புகள் தான். இப்ப இது போலதான் எல்லா அமைப்புகளுமே இன்றைக்கு ஒரு மாதிரி டிஃபங்க்ட், அது ஒரு மாதிரி ஒரு செயல்பட மறுக்கின்ற அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகின்ற ஒரு அமைப்புகளாக மாறிவிட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். அப்படின்னா ஒண்ணுக்கொண்ணு இன்றைக்கு அவர்களை விட்டு கொடுக்காம இப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் இந்த ஜனநாயகத்தை முற்று முழுதாக ஒரு குழி தோண்டி புதைத்து விட்டு வேறொரு அமைப்பு முறையை கொண்டு வருவதற்காக எல்லா அமைப்புகளுமே இன்றைக்கு களமிறங்கி விட்டார்களோ என்ற ஒரு ஆதங்கம் தான் வெளிப்படுகின்றது. எனவே இது குறித்து கொஞ்சம் கருத்து தெரிவிக்குமாறு அன்போடு தேவசகாயம் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. இதுக்கு காரணம் என்னங்கிறது நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்தியா ஒரு ஃபெடரல் ஸ்டேட்னு சொல்கிறாங்க.
சென்டர் ஸ்டேட். ஆனால் உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ யூனிட்டரி ஸ்டேட். எல்லா கண்ட்ரோலுமே சென்ட்ரலைஸ்ட், எல்லாமே சென்ட்ரலைஸ்ட். அதாவது நான் வந்து ரொம்ப ஓப்பனாக பேசுகிறேன். மக்கள் எல்லாம் அம்பேத்கர் பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. ஆனால் அம்பேத்கர் கொடுத்த கான்ஸ்டிடியூஷன் வந்து மக்களுக்கு எதிரான கான்ஸ்டிடியூஷன். சில இதுகளில் நல்லா இருக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே கான்சன்ட்ரேட்டட் பவர், எல்லாமே கான்சன்ட்ரேட்டட். மற்றது வந்து ஸ்டேட் டெமோக்ரஸின்னா என்ன? ஜனநாயகம் என்றால் ஜனநாயகம். ஜனநாயகம்னா டீசென்ட்ரலைஸ்ட். ஒரு கிராமத்தில் தான் ஜனநாயகம், ஒரு டவுனில் தான் ஜனநாயகம், ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் ஜனநாயகம், ஸ்டேட்டில் தான் ஜனநாயகம். எல்லாத்துக்குமே நீங்கள் உத்தரவு டெல்லியிலேருந்து உத்தரவு போட்டு வந்தால் அது என்ன ஜனநாயகம் அது? ஸோ நீங்கள் மற்ற டீட்டெயிலாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அது இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை நான் போக விரும்பல. இந்த ரெண்டு இதை பற்றி நீங்கள் பேசுனீங்க இல்லையா, தேர்தல் ஆணையம், சுப்ரீம் கோர்ட், ஹைலி சென்ட்ரலைஸ்ட். நான் ரெண்டு கூட டீல் பண்ணியிருக்கேன். நான் அங்கே அசோகா ரோடில் ஒரு எலெக்ஷன் கமிஷன் 4 பக்கம் வேலி போட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோர்ட்ரஸ், மிலிட்ரி ஃபோர்ட்ரஸ் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அங்கே உள்ளக்காரத்து உத்தரவு போடுறாங்க. எல்லாரும் அதை நீங்கள் வந்து ஒபே பண்ணி ஆகணும். அதாவது எலெக்ஷன் கண்ட்ரோல் வந்து அவங்க கண்ட்ரோல் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க கண்ட்ரோலில் வந்துடுறாங்க. எலெக்ஷன் நடக்கும்போது 90 75% ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் அபவுட் 70% ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸும் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் வந்துடுறாங்க எலெக்ஷன் டைமில். மற்ற டைமில் ஒரு 50% இருக்கும், 40% இருக்கும். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஃபைனல் என்னதான் உத்தரவு அவங்க என்ன உத்தரவு போட்டாலும் அதுதான் ஃபைனல். நம்ம தமிழ்நாட்டில் உட்காந்துட்ருக்கோம். நான் வந்து இருக்கிறது எனக்கு சொந்த ஊர் கன்னியாகுமரி. ஒரு கன்னியாகுமரியில் ஒரு ஆளுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏதாவது ஒரு லிங்க் இருக்கா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியுமா? ஸோ அதனால் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம ஒரு ஃபெடரல் ஸ்டேட்னு சொல்லிக்கிட்டு எல்லா சிஸ்டத்தையே பவரை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம். அதனால் ரொம்ப ஈஸியாக இப்போ என்னென்னா, தேர்தல் ஆணையத்து என்ன நடந்தது? அவங்க பண்ண வேண்டியது ஒரு எலெக்ஷன் கமிஷன் 3 பேரை கண்ட்ரோல் பண்ணணும், அவ்வளோதான். 3 பேரை கண்ட்ரோல் பண்ணணும். டீசென்ட்ரலைஸ்டாக இருந்தால் எல்லா ஸ்டேட்லையுமே அந்த அத்தாரிட்டி இருந்தால் அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஹோம் மினிஸ்டருக்கோ பிரைம் மினிஸ்டருக்கோ அந்த 3 பேரை கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் பேரை கண்ட்ரோல் பண்ண போதும். அவங்க வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் லைஃப். சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட்டஸ்னால் பெரிய ஸ்டேட்டஸ். தேர்தல் ஆணையத்துக்கு ஆணையர்களும் சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட்டஸ் தான். எல்லாருமே சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட்டஸ். ஸோ அவங்க பவர் இது என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மக்களை பற்றி ஏன் கவலை? அவங்களுக்கு ஒரு எலெக்ஷன் வந்து ஒரு ரொட்டீன், ஒரு டியூட்டி. ஸோ மூல காரணம் அது. அந்த மூல காரணத்தை நம்ம தகர்த்து எறியாமல். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இந்த எலெக்ஷன் மேனுஃபேக்சரே ஆகிடுறது தான். அவங்க கண்ட்ரோலில் இருந்துக்கிட்டே இருந்தால் பார்லிமெண்ட்டும் கண்ட்ரோலில் இருக்குது. அவங்க மேனிப்புலேட் பண்ணி பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டியில் வந்துடுறாங்க. ஸோ இன்றைக்கி அந்த சென்ட்ரலைஸ் சிஸ்டம் வந்து தான் டெமோக்ரஸி வந்து சர்வைவ் ஆகணுமானா கொஞ்சம் குழப்பம் இருக்கத்தான் செய்யும், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் டீசென்ட்ரலைஸ்ட், டிஸ்ட்ரிபியூட்டட். அதான் ஆரம்பத்தில் அம்பேத்கர் வந்து அதை கூட பண்ணலை. கான்ஸ்டிடியூஷனில் கொண்டு வரும்போது 3rd tier அப்படி தூரப்பட்டார். 3rd tier அப்போ இருந்தது. தமிழ்நாட்டில் நல்லா இருந்தது. பஞ்சாயத்து ராஜ், அர்பன் லோக்கல் பாடிஸில் நல்லா இருந்தது. ஆனால் அதுக்கு லீகல் ஸ்டேட்டஸே கொடுக்கல, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸே கொடுக்கல. ஏதோ ஒரு 10-15% ஸ்டேட்டுக்கு கொடுத்தாங்க. அப்போ 75-80% எல்லாமே சென்ட்ரல். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர், அதுதான் மூல பிரச்சனை. அந்த பிரச்சனை சரியாகிறது வரை தமிழ்நாட்டில் தான் ட்ரை பண்ணுறாங்க. தமிழ்நாடு
திராவிட கட்சிகள் பர்டிகுலர்லி திமுக என்றால் மற்ற ஸ்டேட்டில் இதை பற்றி கவலைப்பட்ட மாதிரி தெரியல. மற்ற ஸ்டேட் எந்த ஸ்டேட்டுமே இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை பற்றியோ இந்த ஃபெடரல் சிஸ்டத்தை பற்றியோ கவலைப்பட்ட மாதிரி தெரியல. இப்போ கூட ஒரு கமிஷன் வச்சுருக்காங்க. நாங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஏதோ மாற்றம் கொண்டு வர முடியுமா? ஆனால் என்ன நான் சொல்ல என்ன வருவது, நான் ஒரு ஜெனுவின் எலெக்ஷனில் வந்து பீப்புள்ஸ் மேண்டேட் கொண்டு வந்து ஒரு மெஜாரிட்டியாக ஒரு கவர்மெண்ட் கொண்டு வந்து கான்ஸ்டிடியூஷனில் சில திருத்தங்கள் கொண்டு வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணி அந்த டெமோக்ரட்டி மக்கள் இது லெவலில் போய் சேர்ந்தா தான் இதுக்கு தீர்வு கொண்டு காண முடியும். நன்றி. தோழர்கள் வேறு ஏதாவது கேள்விகள் கூடுதலா வேற யாராவது கேட்க விரும்புறீங்களா? கேள்வி மட்டும் இல்ல, கருத்தை பகிரணும் அப்படின்னா கூட உங்களுக்கு கருத்து இருந்ததுன்னா அதை கூட பகிரலாம். ஐயா அவர்களிடம் தேவசகாய ஐயா அவர்களிடம் நான் கூடுதலா நான் ஒரு விஷயத்த கொஞ்சம் ஹைலைட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த எலெக்ஷன் கமிஷனா ஒரு தன்னாட்சி அமைப்பா இல்லாம இப்ப அதனுடைய சிஸ்டத்தை மாத்தி வச்சிருக்காங்க இல்லைங்களா? அது சம்பந்தமா கூட ஒரு விவரம் சொன்னீங்கன்னா. இல்லை என்ன புரியல கேள்வி. கேள்வி ஐயா இல்லை. கேட்டதுங்களா என் கேள்வி? வாய்ஸ் சரியில்லை, பிரேக் ஆகுது. இது இப்ப எலெக்ஷன் கமிஷனுடைய நீங்க பேசுறது அதிகார break ஆகுது. முறையை மாத்தி வச்சிருக்காங்க இல்லையா? தன்னாட்சி அமைப்புன்னு சொல்லிட்டு அதுல அதனுடைய அவரை எலெக்ஷன் ஆணையரை தேர்ந்தெடுக்கிற முறையவே மாத்தி வச்சிருக்காங்க இல்லையா? ஆளுங்கட்சி முடிவு பண்ற ஆள் வர்ற மாதிரி. அது சம்பந்தமான விவரங்கள் சொன்னா கொஞ்சம் பயனுள்ளா இருக்கும். ஓகே ஓகே சரி. அதாவது எலெக்ஷன் கமிஷனில் தேர்தல் ஆணையத்தை பற்றி ரொம்ப விரிவாக டிஸ்கஷன் நடந்தது கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில். கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்தது. குடியரசு சட்டத்தை டிராஃப்ட் பண்ணது வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. டாக்டர் அம்பேத்கர் அதுக்கு செக்ரட்டரியாக இருந்தார் கான்ஸ்டிடியூஷனை டிராஃப்ட் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த எலெக்ஷனை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஷன் நடந்தது. தேர்தல் ஆணையத்தை பற்றியும் டிஸ்கஷன் நடந்தது. அப்போ ரொம்ப தெளிவாக அங்கே சொல்லிட்டாங்க, எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த மட்டும் கம்ப்ளீட்டாக இண்டிபெண்ட்டாக ஆட்டோனமஸாக இருக்கணும். எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோலே இருக்கக்கூடாது. தேர் ஷுட் பி நோ கண்ட்ரோல் பை த பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ். அதை செலக்ட் பண்ணுற முறையும் அதை செலக்ட் பண்ணுற விதமும் அது கம்ப்ளீட்டாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. என்ன ஒரு முக்கியமான டிஸ்கஷன் அப்போ நடந்தது, ஒரே ஒரு எலெக்ஷனுக்கு மாத்திரமாவது இருந்தால் போதுமா? ஏன் பார்லிமெண்ட் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் இது மாத்திரம் எலெக்ஷன் கமிஷன் பண்ணால் போதும். ஸ்டேட் அசம்பிளி வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனில் பண்ணட்டும். ஸ்டேட் ஆட்டோனமஸ் ஸ்டேட்டு, இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டு. ஸோ ஏன் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனு கூட ஏன் சென்ட்ரல் தேர்தல் ஆணையம் பண்ணணும்? அதை கூட டிபேட் நடந்தது. கொஞ்சம் ஒப்பீனியன் வந்து ஃபேவராக தான் இருந்தது. இல்லை எல்லாமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி எலெக்ஷன் கமிஷனில் வைக்கக்கூடாது, ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு பார்லிமெண்ட் மாத்திரம் பண்ணட்டும், பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் பண்ணட்டும். ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டேட்டில் எலெக்ஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஐடியாவும் இருந்தது. ஆனால் அந்த டைமில் இந்த தேர்ட் டயர் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் கொண்டு வரல. ஒருவேளை பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் அந்த டைமில் கொண்டு வந்திருந்தா ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் வந்தும் ஸ்டேட்டில் தான் பண்ணியிருக்கோம், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் பார்லிமெண்ட்டும் ஸ்டேட் அசம்பிளி மாத்திரம் இருந்ததுனால எல்லா அதிகாரத்தையும்
எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ சிங்கிள் மேன் எலெக்ஷன் கமிஷன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் செலக்ட் பண்ணுறதுக்கே ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜர் பண்ணணும். அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாமே நீங்கள் கான்ஸ்டியூஷன் எழுத முடியாது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் எல்லாமே நீங்கள் கான்ஸ்டியூஷன் எழுத முடியாது. இதுக்கு பாராளுமன்றம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். அந்த சட்டத்தில் விரிவாக கொண்டு வரணும். என்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷன் செட்டப் பண்ணணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர் இருக்கணும், என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும், செலெக்ஷன் சிஸ்டம் எப்படி இருக்கணும், அது எல்லாம் கொண்டு வரணும். ஆனால் 75 வருஷமாக கிட்டத்தட்ட பாராளுமன்றத்தில் சட்டமே பாஸ் பண்ணல. அது காரணம் உண்டு. ஒரு ஆரம்பத்தில் அது ஒரு காரணம் உண்டு. ஏன்னா எலெக்ஷனுங்கிறது ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கைண்ட் ஆஃப் ஒரு ஆப்ரேஷன். இது எல்லாருமே அது மேனேஜ் பண்ண முடியாது. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேக்ரவுண்ட் உள்ளவங்க அதை நடத்துறது வந்து இந்தியா முழுதுமே டவுன் டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், அதுக்கு மேலே உள்ள ஆஃபீஸர்ஸ், அப்படியே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அவங்க தான் எலெக்ஷன் நடத்துகிறாங்க. அதனால் அந்த இதில் ஒரு நாலேஜ் உள்ளவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இதுக்கு இன்சார்ஜாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தான் முதல்ல ஐசிஎஸ் ஆஃபீஸரை போட்டாங்க. சுக்மேசன், அதாவது ஒரு பெங்காலில் உள்ள ஐசிஎஸ் ஆஃபீஸர். அவர் தான் முதல்ல எலெக்ஷன் கமிஷனை செட்டப் பண்ணார். செட்டப் பண்ணி சிங்கிள் கமிஷனாக ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. என்ன, அதாவது எலெக்ஷன் சிஸ்டம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் மாதிரி மாறிட்டு, ஏதாவது அதாவது ஒரு 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 டெமோக்ராட்டிக் சிஸ்டம்னா ஒரு பியூரோக்ராட்டிக் சிஸ்டம் மாதிரி மாறிட்டு. டு பி வெரி ஃப்ராங்க், இந்தியாவுக்கு எலெக்ஷன் சிஸ்டம் வந்து ஒரு பியூரோக்ராட்டிக் சிஸ்டம். பியூரோக்ரஸி ரன் பண்ணுறாங்க மேலேருந்து கீழே வர. நான் அது தேவைதான். ஏன்னா அது இல்லாமல் ஒரு குழப்பம் உண்டாயிரும். இது இந்தியா இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி கிடையாது. ஒரு பெரிய ஆப்ரேஷன் அது. அது அப்படியே கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருந்தது. சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் வரும்போது கடைசியில் வந்து டிஎன் சேஷனுக்கு டைமில் வந்தது. அவர் 1994-95 சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருந்தார். அப்போல்லாம் ஒரு ஆள் தான், ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான். ஆனால் சேஷன் வந்து அப்புறம் அத்தாரிட்டியை எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தார். எலெக்ஷனை கேன்சல் பண்ணார். சில இதில் புது புது மெத்தட்ஸை கொண்டு வந்தார். பாலிட்டிஷியன்ஸ் கூட கிளாஷ் ஆனார். அப்போ சொன்னாங்க, இல்லை இவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம கமிஷனையே 3 மேன் கமிஷனாக மாற்றிடுவோம். ஸோ 3 மேன் கமிஷனாக மாற்றிட்டாங்க. பெரிய சண்டை நடந்தது. மிட் 90s சேஷனுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பயங்கர கிளாஷ் நடந்தது. எனிவே அந்த கதை முடிஞ்சு போகிறதுக்கப்புறம் இப்போ பல வருடங்களாக 30 வருடங்களாக கிட்டத்தட்ட எலெக்ஷன் கமிஷன் வந்து 3 மேன் கமிஷன். அப்பப்போ சேம் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பாயின்மெண்ட் டைரக்ட்லி, ஏதோ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அப்பாயின்ட் பண்ணுறது மாதிரி. ஆல்மோஸ்ட் 100% வந்து சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். ஏன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் போடுற காரணம் என்னென்னா, அவங்களுக்கு தான் எலெக்ஷன் சிஸ்டத்தை பற்றி தெரியும். எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நானே எனக்கு டைமில் 3-4 எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். ரிட்டர்னிங் ஆஃபீஸரா, அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸரா, அப்சர்வரா, மானிட்டர் பண்ணுறது. அப்புறம் வந்து எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு தெரியும். ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், அவங்களும் எல்லாருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியா எலெக்ஷன் கான்டாக்ட் வந்து ஒரு பியூரோக்ராட்டிக் சிஸ்டமாக மாறிட்டு. இதில் இப்போ டெமோக்ரஸி ரொம்ப குறைவு. நான் இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறது உண்டு. ஆனால் இதை ஓப்பனாக பேசவும் முடியாது. என்ன, நமக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. நமக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்? ஸோ இன்னைக்குள்ள சுச்சுவேஷனில் அப்புறம் வந்து மேட்ரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சுது. சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க 2023. ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி என்ன சொன்னாங்களோ அது பிரகாரம் இண்டிபெண்ட்டாக அவங்க ஒரு கமிட்டி போட்டாங்க.
ஒரு செலெக்ஷன் கமிட்டி சுப்ரீம் கோர்ட்டே போட்டாங்க. பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் த பொசிஷன் அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்த கமிட்டியை வச்சு தான் நீ எலெக்ஷன் கமிஷனர்ஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ 2023 இவங்க இந்த ப்ரெசன்ட் கவர்மெண்ட் வந்து புதிய சட்டம் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் அப்படியே தூக்கி வெளியே போட்டுறாங்க. அவங்களால ஒரு இண்டிபெண்ட் மெம்பரை செலெக்ஷன் கமிட்டியில் கொண்டு வர முடியல. சீஃப் ஜஸ்டிஸ் அசியூம் டு பி இண்டிபெண்ட். அவர் இண்டிபெண்ட் இருப்பாரோ இல்லையோ அது வேற காரியம். ஆனால் நம்ம தாட் ஒரு வந்து ரூலிங் பார்ட்டி, ஒன்று வந்து லீடர் ஆஃப் த பொசிஷன், ஒரு இண்டிபெண்ட் மெம்பர். அப்போது 3 வரலையும் 2-1 டிசிஷன் கொடுத்தா போட்டோம். அது கூட இவங்களால தாங்க முடியலை. சீஃப் ஜஸ்டிஸ் தூர போட்டுக்கிட்டு ஹோம் மினிஸ்டரை கொண்டு வந்துட்டாரு. இப்போ செலெக்ஷன் கமிட்டி யார்? நரேந்திர மோடி, அமித்ஷா, ராகுல் காந்தி, இவங்க தான் செலெக்ஷன் கமிட்டி. ஸோ இன்னும் ராகுல் காந்தி தெரிஞ்ச வண்டியை ஆலையாக போடுவாங்க. இப்போ வந்து கிளியராக வந்து யார் ஆமாசாமி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லையும் முந்தையாவது கொஞ்சம் ரெப்யூட்டேஷன் உள்ள இன்டெகிரிட்டி உள்ள ஆளுகளை போடுவாங்க. இப்போ வந்து பொலிட்டிக்கலி கமிட்டட். இப்போ இருக்கிற சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து இந்த மந்திர் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்தவர் தான். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 370 இது பண்ணி அபாலிஷ் பண்ணி கொடுத்து ட்ராப் பண்ணி கொடுத்ததெல்லாம் அவர் தான். இவங்கெல்லாம் கமிட்டட் பியூரோக்ராட்ஸ். ஸோ இன்னைக்குள்ள சிஸ்டத்தை எப்படின்னா, ஒன்று எலெக்ஷன் சிஸ்டம், ஓட்டிங் எலெக்ஷன் இது மெஷினரி கம்ப்ளீட்டாக பியூரோக்ரட்டைஸ் ஆகிட்டுது. அப்புறம் இந்த கம்ப்ளீட் சென்ட்ரலைஸ்டாக கண்ட்ரோல் ஆகி போச்சுது. அப்படி இருக்கிறதுனால இண்டிபெண்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுங்கிறது வந்து கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் கொஸ்டின். அதனால் இந்த சென்ட்ரல் கண்ட்ரோலை ரிமூவ் பண்ணணும். இந்த சென்ட்ரல் கண்ட்ரோலை ரிமூவ் பண்ணி எனக்கு சஜஷன் என்னென்னா, ஸ்டேட் எலெக்ஷன் ஸ்டேட்டே பண்ணட்டும். பஞ்சாயத்து எலெக்ஷன் ஆல்ரெடி பண்ணுறாங்க. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனில் பஞ்சாயத்து எலெக்ஷன், லோக்கல் பாடி எலெக்ஷன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எலெக்ஷன் அவங்க பண்ணானே. இது மேட்டர் கான்ஸ்டிடியூஷன் டிஸ்கஸ் பண்ணதானே. அம்பேத்கர் தானே வேண்டாம் போட்டார், எல்லாம் சென்ட்ரலைஸ் பண்ணிட்டார். அவங்க நினைச்சார் சென்ட்ரலைஸ் பண்ணோன்னா தலித் ஆதிவாசிகள்லாம் ரொம்ப அவங்களுக்கு ஃபேவராக வரும். ஆனால் தரைகளாக மாறி போச்சு. ஸோ இதெல்லாம் பெரிய இஷ்யூஸ் வந்து இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு ஏற்படாமல் அரசியல் கட்சிகளால் இது பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. அரசியல் நான் சொன்ன மாதிரி அரசியல் கட்சியை பொறுத்த மட்டும் ஜனநாயகத்தை பற்றி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவங்களுக்கு ஆட்சியை பிடிக்கணும், எப்போ பிடிக்க முடியுமோ பிடிச்சிக்கலாம். ஸோ மக்கள் மத்தியில் கொந்தளிப்பு வந்து ஜனநாயகத்தை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணி சீரியஸாக பேசினா தான் எங்களை மாதிரி ஆளுகள் பேச முடியும். அது நாங்கள் பேசி என்ன பிரயோஜனம்? ஐடியா இருக்கத்தான் செய்யுது, எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணத்தான் செய்கிறோம், சொல்யூஷன் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் யார் அதை பற்றி கவலைப்படுறா? இதுதான் பிரச்சனை. தேங்க்யூ. ஏற்கனவே அரசியல் சாசனமே ஒரு யூனிட்ரி செட்டப்பா இருந்து மாநில உரிமைகளுக்கு எப்படி விரோதமா இருக்கு, இந்த தேர்தல் முறையில எப்படி ஒரு அதிகார வர்க்க மையம் கொண்ட ஒரு அமைப்பு முறையா இருக்கு. மாநில அளவுல தேர்தல் கமிஷனுடைய அதிகாரம் பரவலாக்கப்படவில்லை அப்படின்ற பிரச்சனை ஏற்கனவே சுதந்திர இந்தியாவுல போராட்டத்திற்குரிய விஷயமா இருக்கு. ஐயா அவர்கள் சொன்னது போல அதையே மாத்தி அமைக்கணும்னு போராடும் போது இப்ப வந்திருக்கிற ஒரு அரசியல் குரூப் மொத்தத்துல இந்த அரசியல் சாசனத்தையும் காலி பண்றதுக்கு வேலை பார்க்குறாங்க. அப்ப நம்ம என்னன்னா, இப்ப மலைப்பாம்பு கிட்ட இருந்த நம்ம இப்ப அனவாண்டா கிட்ட போற மாதிரி அடுத்தடுத்து துயரங்களை நோக்கிய பயணமா தான் இருக்கு. மிக ஒரு முக்கியமான பதிவு. நண்பர்கள், தோழர்கள் வேறு யாராவது கருத்துக்கள் அல்லது கேள்விகள் இருந்தால் கேட்கணும். மிஸ்டர் பிராங்கோட்ட ஒரு கேள்வி கேட்கணும்.
தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் ஏரியாவுல வட இந்தியர்கள் மிக அதிகமாக வந்து குடியமர்வதன் விளைவாக இன்றைக்கு வந்து அந்த காம்போசிஷன் ஆஃப் இந்த ஓட்டிங் பேட்டர்ன் அது வந்து ஒரு மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை சொன்னாரு. இன்னைக்கு வந்து ஏராளமான வட நாட்டை சார்ந்தவர்கள் வந்து குடிபெயர்ந்து வேலைக்காக இன்னைக்கு இங்க வந்து குடியேறிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு அவங்களுக்கும் நம்ம வந்து அந்த ஓட்டுரிமை என்பது இந்த மாநிலத்துல நாம கொடுக்க ஆரம்பிக்கிற சமயத்துல அப்ப ஒண்ணு அவங்களுக்கு வந்து வட மாநிலத்துல ஒருவேளை பீகார்ல இருந்து வர்றாங்கன்னா அங்க இருக்கிற ஓட்டை வந்து அவங்க எடுத்துடுறாங்க. இங்க வந்து அவங்க வந்து மாறுற சமயத்துல நம்முடைய எல்லாமே நம்முடைய அரசியல் செயல்பாடுகளே மாறுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்குது. இது வந்து இப்படியே போச்சுன்னா இதை தடுப்பதற்கு நாம என்ன செய்வது ஒன்று. இரண்டாவது, ஒருவேளை இவங்களுக்கு வந்து நமக்கு அங்கேயே அவங்க ஓட்டை வச்சுக்கிட்டோம், ஆனா இங்க இருந்து கொண்டே அவங்க ஓட்டு போடுறதுன்னா அவங்க இன்கேஸ் தே வாண்ட் டு எக்ஸசைஸ் தே ஓட்டிங் ரைட் இங்க இருந்தே பண்ணிக்கட்டும் ஆன்லைன்ல. இப்ப வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கெல்லாம் இப்படித்தானே அந்த ஒரு ஃபெசிலிட்டிய ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால அந்தந்த மாநிலத்துல இருக்கிறவங்க அந்தந்த மாநிலத்திலேயே தங்களுக்கான ஓட்டுரிமையை வைத்துக் கொள்ளுங்க. நீங்க புலம்பெயர்ந்து வேற எங்கனாலும் போய் நீங்க வந்து குடிபெயர்ந்து வேலை செய்யலாம். ஆனா ஓட்டுரிமை என்பது உங்களுடைய மாநிலத்தில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? அதுதான் கேள்வி. நல்ல கேள்வி. இதுல முடிவெடுக்க வேண்டியது இன்னைக்கு யாரு? முடிவெடுக்கிறது ஒன்றிய அரசு. அதிகாரம் அவங்க கையில எப்படி குவிஞ்சிருக்குதுன்றத சார் சொன்னாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சாசனப்படி ஒரு இந்திய குடிமகனாக இருக்கக்கூடியவங்க இந்தியாவில் எங்க வேணாலும் வாழலாம். எங்க அதுக்கு சில விலக்குகள் இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வெளியில உள்ள ஆட்கள் போய் அங்க நிரந்தரமாக குடிபெயர முடியாது, லேண்ட் வாங்க முடியாது. நாகாலாந்துல அதே மாதிரி போய் லேண்ட் வாங்க முடியாது. அந்த மாதிரி சில மாநிலங்களுக்கு விலக்கு இருக்கு. ஆனால் மற்றபடி எங்க இருந்தாலும் நீங்க ஓட்டு போடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் 5 வருஷம் டொமிசைலா இருந்தால் இங்கேயே இருந்தவங்கன்னு டொமிசைல் சர்டிபிகேட் வாங்கினா சேரலாம். இதுல பாதிப்பு இப்போ மாநிலத்தில இருந்து மாநிலம் வேலை தேடி வர்றாங்க. இங்க வேலை வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது, வாழ்க்கை வசதிகள் நல்லா இருக்குது, படிப்பு வசதிகள் நல்லா இருக்கு. அதனால கான்சியஸாகவே நான் பேங்க்ல இருக்கும் போதே பார்த்தேன். அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய இருந்த ஒரு நண்பர் வந்து அங்கிருந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு சென்னை வந்தார். என்னன்னு கேட்டாச்சுன்னா என் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், அதனால நான் இங்க டிரான்ஸ்பர்ல வந்துட்டேன்னு சொல்லி இங்க சென்னையில இருக்கக்கூடிய எஸ்பிஓ பள்ளிகளில் வந்து இப்போ அட்மிஷன் வாங்கினேன். அப்புறம் பார்த்தா இங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. இனிமே நான் அஸ்ஸாம் போகல, இங்கேயே இருக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ அந்த மாதிரி செட்டில் ஆகக்கூடியவங்களும் இருப்பாங்க. இப்போ நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை நல்ல ஆலோசனை. நீங்க எங்க வேணாலும் வாழ்க்கைக்காக எங்க வேணாலும் இருங்க. ஆனா ஓட்டு போடுறது என்பது உங்களுடைய மாநிலத்துல, சொந்த பிறந்த மாநிலத்துல ஓட்டு போடுறது சரியா இருக்கும் அப்படின்றது ஒரு சட்ட திருத்தமாக கொண்டு வரணும்னா ஒன்றிய அரசு நினைச்சால் அது சாத்தியம். நீங்களே சொன்னீங்க இல்லையா, இப்போ வந்து முன்னால வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள், நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸுக்கு ஓட்டு போடுறது வந்து இங்க வந்தாதான் ஓட்டு போட முடியும்னு இருந்தது. இன்னைக்கு அதை மாற்றி அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான ஒரு உரிமையை கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரொம்ப வயசானவங்களுக்கு வீட்டிலே போய் வாக்கு சேகரிக்கக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. இது எல்லாத்துலேயும் பிரச்சனைகளும் இருக்கு. ஆன்லைன் வரும்போது அதுல ஏதாவது மிஸ்யூஸும் நடக்கலாம். பொதுவாக இன்னைக்கு எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் ஒத்துக்கிடுறது என்னன்னு சொன்னா எனிதிங் எலக்ட்ரானிக் கேன் பி ஹேக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் அதுலேயும் வந்து ஒரு ஹேக்கிங் நடந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கிறது. வெளிநாடுகளை பொறுத்தவரையில அங்கங்க வந்து வாக்குச்சீட்டுகள் தான் இப்போ பலரும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. வாக்குச்சீட்டுகள் பயன்படுத்தும் போது இந்த அளவுக்கு மோசடி செய்ய முடியாதுன்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அப்போ அப்படி வரும்போது நீங்க சொல்ற அந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவங்க ஊர்ல போய் தான் ஓட்டு போடுறதுக்கு போய் தான் ஆகணும். அப்போ அரசாங்கம்
அதுக்கு கூட ஏற்பாடு பண்ணலாம். அரசாங்கம் நினைச்சாச்சுன்னு சொன்னா, சரி நீ ஓட்டு போட வர்றதுக்குள்ள உன்னுடைய செலவை அரசாங்கம் கொடுக்குறேன். சில நாடுகள்ல இருக்கிற தேர்தலுடைய செலவுகளை அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறது. ஸோ அந்த மாதிரி பார்த்தா நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது, வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இங்க இப்ப இன்னைக்கு பல கோடிகள் இல்லைன்னாக்கி யாரும் சட்டமன்றத்துக்கு கூட போட்டி போட முடியாத நிலைமை வந்துருச்சு. இன்னும் நிறைய தேர்தலில் சீர்திருத்தங்கள் வேண்டி இருக்கிறது. நீங்க சொல்லியிருக்கிற ஆலோசனை ரொம்ப நல்ல ஆலோசனை. ஆனா அமுல்படுத்த வேண்டிய ஆட்கள் மேல இருக்கக்கூடியவங்க, அவங்க விவசாயம் ஐயா சொன்னாங்க இல்லையா, ஒரு நல்ல தேர்தல் நடந்து கொஞ்சம் நல்லவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து அதுக்கு பிறகு அரசியல் சாசனத்திலையும் சில திருத்தங்களை கொண்டு வந்து எல்லாத்தையுமே டீசென்ட்ரலைஸ் பண்ணி பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளும் வலுவாக செயல்படுற மாதிரி உள்ள ஒரு சூழல் கொண்டு வரும்போது இது மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நன்றி. நன்றி. நன்றி திரு தாமஸ் புராங்கா அவர்கள் மற்றும் கேள்விகளை முன்வைத்த தோழர் பால்மைக் அவர்களுக்கு நன்றி. வேறு யாராவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கு, நம்ம ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டு நிறைவு செய்ய. கேள்விகள் இல்லைன்னா முடிச்சிடலாம். சரி, நான் இறுதியா ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். என்னன்னா, திரும்ப வாக்குச்சீட்டு முறையை, வாக்கு பெட்டி முறையை நம்ம சொல்லும்போது ஏதோ எல்லாரையும் ஒரு காட்டுமிராண்டி காலத்துக்கு அழைச்சு செல்ற மாதிரி ஒரு நவீன விரும்பிகளுடைய பில்டப் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகளே கூட நாங்கள் அதாவது இந்த நவீன முறையெல்லாம் வேணான்னு சொல்லல, வாக்குச்சீட்டு மிஷின் முறைகள்லாம் நாங்க வேணான்னு சொல்லல, ஆனால் ரெகுலேட்டரி சிஸ்டம் வேணும்னு தான் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உலகத்துல ஒரு சிறந்த ரெகுலேட்டரி சிஸ்டம்னு என்ன இருக்கு, எதை நாம் முன்மாதிரியாக கொள்ளலாம் அப்படின்னு ஏதாவது சஜஷன் இருக்கா நம்மள்ட்ட? இதுல வாக்குச்சீட்டு நீங்க இவங்க சொல்ற கருத்து மிகவும் தவறான கருத்து. அதாவது மெஷின் ஒரு டெக்னாலஜியோ ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டோ கிடையாது. சார் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. மெஷினுங்கிறது ஒரு பெரிய டெக்னாலஜியோ, இவிஎம்ங்கிறது ஒரு பெரிய டெக்னாலஜியோ பெரிய அட்வான்ஸ் சிஸ்டம் அப்படி ஒன்றும் கிடையாது. அது மிகவும் தவறான ஒரு கருத்து. இது ஒரு சாதாரண டப்பா, சாதாரண ஒரு டப்பா. ஒரு வித்தியாசம் என்னன்னா, முந்தி நீ ஓட்டு போட்டது தெரியும், இப்போ நீ ஓட்டு போட்டது தெரியாது. எஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்க. விடுங்க, பேப்பர் பேலட்டில் இருக்கும்போது பூரா இந்தியாவுக்கு எலெக்ஷன் ஒரு வாரத்துக்குள்ளே நடந்தது. ஒரு வாரம், மேக்ஸிமம் 2 வாரத்துக்குள்ளே நடந்தது. இப்போ போன 2024 எலெக்ஷன் 2 மாதமாக நடந்தது. 2 மாதமாக நடந்தது இவிஎம். அப்புறம் பேலட் பேப்பர் பேலட்டில் இருக்கும்போது எவ்வளோ ஓட்டு விழுந்ததுங்கிறது துல்லியமாக உங்களுக்கு ராத்திரி 11 மணிக்குள்ளே தெரிஞ்சிடும். அப்புறம் சேஞ்சஸ் ஆகாது. சேஞ்சஸ் ஆனால் கூட ஒரு சில புள்ளிகள் இருக்கும். இப்போது 5%, 10%, 20%, 30% சேஞ்ச் ஆகுது. அதாவது எஃபிஷியன்சி கொண்டு வந்திருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, எஃபிஷியன்சி கொண்டு வரல. இவிஎம் சிஸ்டம் ஒரு எஃபிஷியன்சி கொண்டு வரல, ஒரு ஸ்பீடு கொண்டு வரல. அவங்க என்ன ஃப்ராடு பண்ணுறாங்கன்னா, எலெக்ஷன் நடத்துறதுக்கு 2 மாதம் பண்ணுறாங்க, கவுண்டிங் மாத்திரம் சில மணி நேரத்தில் முடித்து ஒரே ஹரியாக கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. ஃப்ராடு. கவுண்டிங்கை கம்ப்ளீட்டாக, அதாவது அதில் நிறைய பிரச்சனைகள் மேனிப்புலேட் பண்ணி என்ன உள்ள எவ்வளோ ஓட்டு போட்டிருக்கு, எவ்வளோ கவுண்ட் பண்ணுறாங்கிறது உள்ள அந்த வித்தியாசத்தை கூட தெரியாமல் அதுக்கு முன்னால் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. யூஆர் எலெக்டட், அதுக்கப்புறம் விஷயம் முடிஞ்சது. ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் மிக தவறான பெரிய டெக்னாலஜி ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. உலகத்தில் உள்ள மோஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கண்ட்ரி யாது? நம்மளா? இந்தியாவே மோஸ்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ் கண்ட்ரி.
மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி கண்ட்ரி வந்து ஜெர்மனி, ஜப்பான், மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ், யுஎஸ்ஏ எல்லாம் பேப்பர் பேரட்டில் போயிட்டாங்க. அவங்க இவிஎம்னு கேட்டால் சிரிக்கிறாங்க. தேத்தியெல்லாம், அதாவது இந்தியாவுக்குள்ள இவிஎம்மில் வைக்கிறதுக்குள்ள அந்த மைக்ரோசிப் வந்து ஜப்பானில் பண்ணுறாங்க. ஜப்பானில் நீ ஏன் இவிஎம் பண்ணலன்னா தே லாஃப் அட் யூ, ஒன்லி a fool will conduct election in EVM அப்படிங்கிறான் ஜப்பான். ஸோ இதெல்லாம் முட்டாத்தனமான ஆர்குமெண்ட்டு. இதை பெரிய டெக்னாலஜி கொண்டு வந்த மாதிரியும் பெரிய ரெவல்யூஷன் கொண்டு வந்த மாதிரியும் முட்டாத்தனமான, நான் பிளண்டாக சொல்கிறேன், முட்டாத்தனமான ஆர்குமெண்ட். என்ன ஒன்று, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் இப்போ கூட இந்தியாவில் உண்மையான எலெக்ஷன் சிஸ்டம் வந்து பேப்பர் பேலட். செக்ஷன் 59 எழுது, நீங்கள் புக்கை எடுத்து படித்து பாருங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 படித்து பாருங்க. செக்ஷன் 59 இப்போ கூட எலெக்ஷன் ஷால் பி கண்டக்டட் பை பேப்பர் பேலட் தான் போட்டிருக்கு. இப்போ கூட செக்ஷன் 59 ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் பீப்புள்ஸ் ஆக்ட், எலெக்ஷன் ஷால் பி கண்டக்டட் பை பேப்பர் பேலட் ஒன்லி. ஆனால் இதில் பிரச்சனை 1995 இடையில 99 பிரச்சனை வரும்போது, இவிஎம் கொண்டு வரும்போது, அதை இவிஎம் கொண்டு வர்றதுக்காக ஒரு 61A ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. எங்கெல்லாம் பேப்பர் பேலட்டில் பண்ண முடியாதோ, பிரச்சனைகள் இருக்கோ, அங்கே இவிஎம்மில் பண்ணணும். அதுதான் சட்டம். பல காரியங்கள் மக்களுக்கு தெரியாது. என்ன ஊடகங்கள் அதை பற்றி எழுதுறதே கிடையாது. இன்னைக்கு இந்தியா எலெக்ஷன் சிஸ்டம் என்னன்னா, உண்மையாகவே ஓட்டிங் சிஸ்டம் வந்து பேப்பர் பேலட். செக்ஷன் 59 ஆஃப் தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட். எங்கெல்லாம் நீங்கள் 61A என்ன எழுதிருக்குன்னா, எங்கெல்லாம் பிரச்சனைகள் காரணமாக பேப்பர் பேலட்டில் பண்ண முடியாதோ அங்கே நீ இவிஎம்மில் பண்ணலாம். ஃபெசிலிட்டேட்டிங், அதுக்கு நீங்கள் ஒரு ரிட்டன் ஆர்டர் எழுதணும். இந்த காரணங்களால் மதுரை கான்ஸ்டிடியூஷனில் எங்களால் பேப்பர் பேலட் பண்ண முடியலை, அதனால் இந்த காரணங்களுக்காக நாங்கள் இவிஎம்மில் பண்ணுறோம். நீ ஒரு ஜஸ்டிஃபை பண்ணி ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிக்கும் ஒரு ஸ்பீக்கிங் ஆர்டர் போடணும். இதெல்லாம் ப்ரொசீஜர் உண்டு. ஆனால் தேர்தல் ஆணையம் ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஒன்றுமே கெடுக்கிறது இல்லை. சுப்ரீம் கோர்ட் பரவாயில்ல பண்ணிட்டு எலெக்ஷன் பண்ணிடுங்க, ஏதோ பெரிய ருட்டீனில் பண்ணுற மாதிரி. நான் அதான் சொன்னேன் இல்லையா, நான் பல காரியங்கள் சொல்லலை அவங்ககிட்ட, டைமும் இல்லை. எலெக்ஷன் சிஸ்டம் இஸ் எ பிக் ஃப்ராட் இன் இந்தியா. நம்ம ஜனநாயகத்தை நடந்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ மற்றவங்களோட அவங்க பல இடங்களில் அது கூட இல்லை. அதனால் கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான் தவிர, சிஸ்டம் இஸ் ஃப்ராடுலண்ட். அதை சரி பண்ணாமல் இருந்தால் இந்த இருக்கிறதெல்லாம் போயிடும். லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி எல்லாம் நாள் ஓடாது. ஸோ பேப்பர் பேலட்டை பொறுத்த மட்டும் இந்த டெக்னாலஜி கொண்டு வந்துட்டோம், பெரிய ஆணையை கொண்டு வந்துட்டோம், பூனையை கொண்டு வந்துட்டோம், ஒரு சிஸ்டம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலை. ஒன்லி நான் சொன்னது மாதிரி வெப்பனைசேஷன் தான் நடந்திருக்கு. ஈஸியாக வெப்பனைஸ் பண்ணிட்டாங்க. ஒழிச்சு எங்கேயோ உட்காந்துக்கிட்டு, இஸ்ரேல்லையே உட்காந்துக்கிட்டோ எங்கேயோ உட்காந்து ரிமோட்டாக மேனிப்புலேட் பண்ணலாம். இப்போ அந்த புலம்பெயர் இருந்தவங்க அப்படி பேசினாங்க இல்லையா, ரிமோட் ஓட்டிங், அதை மாதிரி டிஸ்கஷன் நடக்க தான் செய்யுது. ஆனால் அந்த எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் நமக்கு ஃபேத்து கிடையாது. ஸோ இதில் ரொம்ப மேஜர் இஷ்யூஸ். ஆனால் மக்கள் அதை பற்றி கவலைப்பட்ட மாதிரி தெரியல, ஊடகங்கள் அதை பற்றி கவலைப்படலை. ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு, எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, அரசாங்கம் வந்துக்கிட்டு இருக்கு, ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க, உலகம் போயிட்டுருக்கு, பரவாயில்ல, அவ்வளோதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நன்றி திரு தேவசகாயம் ஐயா அவர்களுக்கும் திரு தாமஸ் பிராங்கோ அவர்களுக்கும் இவ்வளவு நேரம் நமது நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த கேள்விகளை முன்வைத்த திரு பால் மைன் தோழர் அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். தொடர்ந்து